புது பெண்ணின் மனசை தொட்டு போறவரே உங்க எண்ணத்தை சொல்லிவிட்டு போங்க. புது பெண்ணின் மனசை தொட்டு போறவரே உங்க எண்ணத்தை சொல்லிவிட்டு போங்க. இள மனசை தூண்டி விட்டு போறவரே அந்த மர்மத்தை சொல்லிவிட்டு போங்க. புது பெண்ணின் மனசை என்னையாது கைய மட்டும் ஆட்டிட்டு இருக்கீங்க? ஆட்டலம்மா, அழிக்கிறேன். எனக்கு யாரையாவது பிடிச்சு போச்சுன்னா உடனே அவங்கள அரேபியா வரைக்கும் கூட்டிட்டு போயிடுவேன். அப்போ குழந்தைய மட்டும் கூட்டிட்டு போயிருப்பீங்களே? மணல்ல உன்னால நடக்க முடியாத. ஐயா யாரு? ஊரு பச்சைமலை, பேரு ஏழுமலை, ஓடக்கர மிராசு மாரசாமி மருமவ. என்ன விஷயமா வந்திருக்கீங்க? வர்ற ஞாயிற்றுக்கிழமை எங்க ஊர்ல திருவிழா. அதுல இந்த ஊரு சாத்தப்பட கூத்தாட சொல்லி எங்க மாமா 101 ரூபாய் கொடுத்தாரு. கொக்கி ஐயாவுக்கு மனசுல நிக்கிற மாதிரி ஸ்ட்ராங்கா ஒரு டீ போட்டு கூட. ஃபேமிலி ரூமுக்கு போறது. ஃபேமிலி ரூமா? அதோ திரை போட்டிருக்கேன், அங்கதான். நான் தனியா தானே வந்திருக்கேன். உள்ள போனா எல்லாம் தன்னால தெரியும். ஐயோ, ஏன் கைய அங்க வைக்கிற? அது நழுவிடுமோன்னு பயமா இருக்கு. ஆமா, அவெல்லாம் ஒரு கூத்து வாத்தியாரு. அவனுக்கு ஒரு அட்வான்ஸ். அவன் ஆடுறதெல்லாம் டான்ஸ். ரிக்கார்டு போட்டு என் தங்கச்சி ஆட ஆரனா திங்கு திங்கு திங்குன்னு ஆடுற. அதுக்கு இல்லம்மா, குழந்தைய கூட்டத்துல ஆட விட்டா தாறுமாறா ஆயிடுமா. அத நான் தனியா வச்சுக்கிறேன். கூத்து உனக்கு ஆட தெரியும் தானே அட்வான்ஸ் கொடுத்தேன். அப்புறம் ஏன் இப்படி ஆத்துற? ஆனந்தத்துல அடிக்க ஆரம்பிச்சிட்டுங்களா, நிறுத்த முடியல. சுத்தமா வறண்டு போய் தண்ணி அடிக்க வீட்டை விக்கலாமா வாசல விக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்குள்ள நீங்க தண்ணி அடிக்கிறதுக்கு வீட்டு வாசல் வைக்கிறதா? ஆமாங்க, அடமானம் வைப்பது அவமானம். நான் தன்மானம் உள்ள தமிழன் அல்லவா. எதுவா இருந்தாலும் வித்துறது, அப்புறம் வசதி வரும்போது வாங்கிக்கிறது. அம்பிடுத்தேன். அப்படி வேற ஒரு நம்பிக்கை இருக்கா? இவங்க கொஞ்சம் வளரட்டங்க. இந்த பசங்களை வச்சு சத்தியவான் சாவித்திரி கூத்து போட்டு நான் சரித்திரம் படைக்கல. என் பேரு சாத்தப்ப இல்ல. இவனுக்கு வச்சுக்கிட்டா என்னங்க அவ்வளவு கேவலமா நினைச்சிட்டீங்க? இவன் தான் எருமை, இவன் தான் எம. ஆமா, சத்தியவா யாரு, சாவித்திரி யாரு? சாவித்திரிக்கு அம்சமான ஒரு பொண்ணு இருக்கு. அம்முசு வாம்மா. கூப்பிட்டீங்களாப்பா? அம்சு வந்து பாடுமா. என் பிராணநாதனே என்னை மறவாயோ. என் பிராணநாதனே என்னை மறவாயோ. அடாடா, எப்படிங்க சாரிரா? சத்தியவானுக்கு தாங்க ஆல் இந்தியா பூரா ஆள் தேடிட்டு இருக்கிறேன். ஒரு வயலும் கிடைக்க மாட்டேன்றான். ஏங்க நீங்க போட்டுறீங்களா? போட்டுறேன் போட்டுறேன். என்னங்க கைய ஆட்டிட்டு இருக்கிறீங்க? ஒண்ணும் இல்லைங்க. ஆமா, இந்த பொண்ணு யாரு? இதே கேள்வியதான் 5 வருஷத்துக்கு முன்னால சந்தேகப்பட்டு என் சம்சாரத்தை கேட்டு விட்டேன். அந்த மகராசி அன்னைக்கே மண்டைய போட்டுட்டான். சத்தியமா என் பொண்ணுதாங்க. இதுக்கு இந்த கூத்து பாட்டெல்லாம் பிடிக்காதுங்க. ஏதாவது குடும்பத்துல தள்ளி விட்டுறலான்னு பாக்குறேன். நம்ம ஊர் பக்கம் நல்ல மாப்பிள்ள இருந்தா சொல்லுங்க, ஏற்பாடு பண்ணிடுவோம். இப்ப பஞ்சாயத்து எதுக்குன்னா செங்கோனி காளைய காத்த முத்து களவாண்டுட்டான். யார பத்த களவாணின்னு சொன்னீங்க? அவன் விட்டு மாடு ஓம்பாட்டி என்னோட அர்த்தம் சொல்ல. அதுல பாருங்க, கவனமா கேட்டுக்கணும். அண்ணன் ஆத்திரமா வருதுன்னு மூத்திரம் பெய்ய போனாரு. இந்த கழுத பாருங்க, அண்ணன் முதல்ல நக்கிருச்சு. அண்ணனுக்கு ஏற்கனவே மாட்டு மேல பெரிய சக்திகளா, பிரியத்துல அண்ணன் தடவை கொடுத்தாரு. அந்த சுகமே போதும்னு இந்த மாடு போயிருந்தா இந்த பஞ்சாயத்துக்கு இடம் இல்ல. இது பாருங்க, அண்ணன் பின்னாடியே போய் அவர் பட்டியல உட்காந்துக்கிச்சு. ஏண்டா, இதே கதையவே நீ எத்தனை தடவை சொல்றது, நாங்களும் எத்தனை தடவை கேக்குறது? கொஞ்சம் கதையவாது மாத்தி சொல்றா. கூத்து, நீயும் குடுமி வச்சதுல இருந்து ஒரே கூத்ததான் சொல்லிட்டு இருக்க. குண்டர் தாண்டா, சும்மா குண்டு இல்ல போயிட்டு. முதல்ல உங்க கூத்த நிறுத்துங்கடா. இப்ப நீ என்னடா சொல்ற?
மாட்டை நீ திருடல அதுவா உன் பட்டிக்கு வந்துருச்சு. அதேதான். சந்தேகம் வர்றது மாட்டையை கேட்டு பாருங்க. அவனே களவாடன்னு சொல்லும் போது நாம என்னங்க பண்ண முடியும்? அப்ப காத்த முத்து மேல பிராது இல்ல, பஞ்சாயத்தை பைசல் பண்ணிக்கிறேங்கிற. 2 பேரும் ஒத்து போனா எங்களுக்கு என்னடா வேலை? சரி சரி, மாட்டை ஓட்டிக்கிட்டு போகடா. அது எப்படி அவன் மாட்டை ஊத்திக்கிட்டு போயிடுவான்? அவன் மாட்டை அவன் ஒத்துக்கிட்டு போறேங்கிறான். எப்படின்னா எப்படிரா? சொல்லுற. அதுல பாருங்க, அந்த மாடு அண்ணன் பட்டியல 4 நாள் இருந்துச்சா? ஆமா, அதுக்கு என்ன இப்போ? அண்ணன் பொட்டு வாங்கி போட்டுக்காரு, புண்ணாக்கு வாங்கி போட்டுக்காரு, தவிடு வாங்கி போட்டுக்காரு, வட்டியில போட்டுக்காரு. ஏண்டா வெள்ளத்தை வாங்கி போட்டனே அது சொன்னியா? அது வாங்கி போட்டுக்காரு. டேய், இப்ப நீ என்னடா சொல்ற? இத பாருங்க, ரவுண்டா 250 பைசல் பண்ணிடுங்க. நீங்க ஆச்சு உங்க மாடாச்சு. கண்ட மாட்டுக்கு நான் தீனி போட்டுக்கிட்டு. அன்னைக்கு அப்படித்தான் அண்ணன் ஆசையா 1/2 பிளேட் பிரியாணி வாங்கிட்டு வந்தாரு. அதையும் தின்னு பிடிச்சு காசு கேட்டா மட்டும் கோவம் வருது. 260 கொடுத்துங்களேன். ஐயோ, அநியாயம், அக்கிரமம். 4 நாளைக்கு 260 ரூபான்னு சொல்றானே. சத்தியமா என் மாடு புண்ணாக்கே திங்கிறது இல்லைங்க. பிறந்தல இருந்து இது வரைக்கும் தின்னதே இல்லைங்க. அட விடுங்கப்பா, தாலி பேச்சா இருந்தா பேசலாம், வேலி பேச்சா இருந்தா பேசலாம். மாட்டு பிரச்சனைய மணிக்கணக்கா பேசிக்கிட்டு. யோ செங்கோனி பாவையா, கொஞ்சம் அனுசரிச்சு வாங்கிக்க. என்னப்பா? இது பஞ்சாயத்து. மகனே, அடுத்த எலெக்ஷன்ல முயற்சிப்போம். இல்ல காத்தமுத்த, பழமையை பேசி முடியப்பா. அவரை பார்த்தாலும் பாவமா இருக்கு. குரு வேற சொல்லிட்டாரு. சரி, கொடுக்கறத கொடுத்துட்டு எடுத்துட்டு போங்க. இந்த புறம் கொடுத்துட்டியா? இந்தா. அண்ணி, அண்ணனுக்கு ரொம்ப தாகமா இருக்கான். உங்க தங்க குடத்துல கொஞ்சம் தண்ணி வாங்கிட்டு சொன்னாரு. எவையா உங்க அண்ணன்? அதோ அவர்தான், கலியோ கண்ணன், கார்மேக வண்ணன். அந்த கண்ணன் புல்லாங்கல ஊதுனாத்தான் மாடு வரும். இவர் ஊதாமலேயே மாடு வரும். உங்க வீட்டுல பசுமாடு இருக்குதா கேள்விப்பட்டேன். பத்திரமா வச்சுங்க. ஆத்துலதான் இவ்வளவு தண்ணி போகுதே, அள்ளி குடிக்க வேண்டியது தானே? அள்ளி குடிச்சா மீன் வாயில வரும்ல. சனிக்கிழமை எங்க அண்ணன் சைவம், நான் அசைவம். அப்படின்னா எவ்வளவு இழிச்ச வாய்ச்சியா பார்த்து உங்க அண்ணனை கல்யாணம் பண்ணிக்க சொல்லு. அவன் வந்து அவர் வாயில தண்ணி ஊத்துவா. நீ ஊத்த மாட்டியா? மாட்டேன். இந்த ஆத்தங்கரையில எங்க அண்ணனுக்கு எதை கேட்டாலும் எந்த பொண்ணு இல்லன்னு சொல்ல மாட்டா. நீ என்னடானா தண்ணி கூட கொடுக்க மாட்டேங்கிறியே. செருப்பு பிஞ்சிரும். கூத்துவாதியார் குட்டிக்கு அவ்வளவு கொழுப்பேறி போச்சா? நாளைக்கு இதே ஆத்துக்கு தான் தண்ணிக்கு வருவா. என்ன 7 ஓடுது. நாளைக்கு கவனிச்சுக்கிற அவளை. ஏய் மோரு, ஆமா குடிக்க தண்ணி கேட்டா குடுக்க மாட்டேன்னு சொன்னியாமே, புது குடம் வாங்கின பௌசா? உனக்கே நான் தண்ணி தரணும்? புது குடம் முத பண்ணி நான் பண்ணலான்னு பார்த்தேன். பண்ணுவையா பண்ணுவ. படாத பாடுபட்டு பசுமாட்டை வாங்கி பாலை கறந்து பாலை தயிராக்கி தயிரை மோராக்கி மோர் எருத்தெருவா 20 ரூபாய் கொடுத்து குடம் வாங்கினா முதல்ல மாடு கழுவாணிக்க தண்ணி ஊத்தணும். விடியா? ஏண்டி கூத்துவாதியார் பொண்ணுக்கு இவ்வளவு கொழுப்பா? யார பாத்தடி களவாணின்னு சொன்ன? என்னடி வெயிட்டே காணோம்? மோர்ல தான் கலப்படம் பண்றேன். குடத்து வேலை நீ ஏண்டி குழப்பம் பண்ற? 30 ரூபாய் குடத்தை வாங்கிட்டு 60 ரூபான்னு ஊரெல்லாம் டமாரா அடிச்சு சுத்துறியா? அன்பே, உன் அருமை குடமா? போல் நடையும் இறுக்கி பிடிக்கு தடி என்ன உனக்கு தடி இல்ல வாழச்சு வச்ச புருவமோ அட கிள்ள மறந்த பூவு உருவமோ.
மனசு கிறங்கு தட்டி உன்னோட சேர்ந்துகிட்டு சொர்க்கத்துல இறங்கு தட்டி உன்னோட பார்வைப்பட்டா என் மனசு கிறங்கு தட்டி உன்னோட சேர்ந்துகிட்டு சொர்க்கத்துல இறங்கு தட்டி ஏல மலை காத்தே புத்தால மலை காத்தே அழகான வாழ குறுத்தே பட்டான வாழ குறுத்தே கொண்டாட்டம் போடு தடி காத்த முத்து மனசை உள்ள வாழச்சு வச்ச புருவமோ அட கீழ மாறந்த பூவு உருவமோ ஒரு வில்ல வாழச்சு வச்ச புருவமோ அட கீழ மாறந்த பூவு உருவமோ மதிமுகவதனே என்ன கொஞ்சம் கவனி இனிச்சிருக்கும் பதனி மதிமுகவதனே என்ன கொஞ்சம் கவனி இனிச்சிருக்கும் பதனி தகம் ஏறுதடியே உன்னகல்ல மகம் மீறுதடியோ கண்ணகல்ல தயவு செய்வாயோ மதிமுகவதனே என்ன கொஞ்சம் கவனி இனிச்சிருக்கும் பரணி உன்ன கணம் பார்த்து எண்ணங்கள சேர்த்து உடம்பள சேனே பொன்னப்பில் நேத்து என்ன விட்ட யாரு இவ்வுலகில் ஜோடி கைபிடிக்க வேணும் கன்னி பண்ண நானு முன்னுக்கு கொண்டு வருவேனே சின்ன பசுமாடே ஒண்ணு வாங்கி தரம் பாரு சின்ன பசுமாடே ஒண்ணு வாங்கி தரம் பாரு என்ன கொஞ்சம் சேரேன் எது வேணும்னாலும் தாரேன் காளனாரும் காராம்பசு பின்னாடிய பாரு சின்ன பசுமாடே ஒண்ணு வாங்கி தரம் பாரு போட கயிறெடுத்தா முட்டை முட்டை பாக்கும் தும்ப விட்டு வாழ தொட்டா கொம்பு ரெண்டும் தாக்கும் வாழ தொட்டா கொம்பு ரெண்டும் தாக்கும் பக்கத்துல நீ இருந்தா பகலிரவு ஏது பாய் விரிச்சு கதை படிச்சா பசி உறக்கம் ஏது கண்ணுக்கு முன்ன நின்னு கண்ணு வெட்டுற சின்ன பொண்ணு உன்னை கட்டி பிடிக்க கையும் தாவது நெஞ்சும் தாவது அடி அடியே சின்ன பசுமாடே ஒண்ணு வாங்கி தரம் பாரு என்ன கொஞ்சம் சேரணும்னாலும் தாரேன் காடனாலும் காராம்பசு பின்னாடிய வாரேன் சின்ன பசுமாடே ஒண்ணு வாங்கி
மாட்டை காணோம். மலரே மலரே, மாட்டை காணோம்டா. காஞ்ச புள்ளையே போட்டுட்டு இருந்தா எப்படி இருக்கும்? பச்சை புள்ள தேடி போயிருக்கோம். மாட்டை காணும்னு சொல்றேன், என்னடா விளையாட்டு? என்னது மாட்டு கணுமா? இப்ப இங்கதானே இருந்துச்சு. இல்ல புரி. என்னடே கருவாயா, அந்த செவலைக்கு தண்ணி காட்டியா? ஆத்துல தண்ணி உறைஞ்சதா அது குடிச்சுதான். என் பேரை நம்பிக்கலன்னா அதை கேட்டு பாரு. ஏண்டா அப்ப தினம் வெறும் தண்ணி தான் காட்டுறியா? வாங்கி வச்ச பருத்தி புண்ணாக்கள் அப்படியே இருக்கு, ஒரு மாட்டுக்கும் போடுது இல்லையா? எதுக்குன்னு போடணும்? இன்னைக்கு நாளைக்கு சொந்தக்காரன் வந்து கூட்டிட்டு போறான். ஏன் காசை கரையாக்குவானே? அடோய், வாயில்லா ஜீவனை வதைக்க கூடாதுடா. இப்ப நாம அவங்களுக்கெல்லாம் அப்பா அம்மா மாதிரி. வயிற்றுக்கு வஞ்சனை பண்ணக்கூடாது. ஏதோ பழப்புக்கு வேற வழி இல்லைன்னு இந்த வேலையை பண்ணிட்டு இருக்கோம். எது பண்ணாலும் ஒரு நியாயம் தர்மத்தோட பண்ணணும். ஆஹா ஆஹா, என்னடா ஆக காக்கா? பாருங்கண்ணே, பித்தளை கூட பீரிட்டுக்கிட்டு வருது. ஏய் கருவாயா, அண்ணே, பித்தளை கூட வந்திருக்கு, பிரச்சனை என்னன்னு கேளுடா. என்னையா இங்க தர்பாரா நடத்துறீங்க? ஆமன்யாரே, தங்கள் வந்த நோக்கம் என்ன? தங்களின் குறை என்னவோ? வெத்தலை பாக்க வச்சு தாம்பூல மாத்த வந்திருக்கேன். எங்கயா என் கற்பு? யோ, என் பசுமாடு கற்பகம் எங்கன்னு கேட்டையா? கற்பகமா? நீ அகத்தை சுருக்கிட்டியா? நான் அல்லாடி போயிட்டேன். அதானே, நீ கில்லாடி பொண்ணாச்சே, அப்படிலாம் ஏமாந்து விட மாட்டியே. சோப் எடுத்துட்டோட. யோ, மரியாதையை என் மாட்டை திருப்பி கொடுத்துறியா? என்ன மாடு மாடு மாடுன்னு இங்க இல்லன்னா வேற எங்கேயாவது இருக்கும். நல்லா போய் தேடி பாரு. வேற எங்கேயும் இல்லையா? வேற எங்க இல்லன்னா இங்கதான் இருக்குமா? ஆமா, இந்த ஊர்ல உன்னை விட்டா வேற யாரையா மாடு கடவாணி இருக்கா? ஏய், இங்க பாருமா, இல்லாத கொடு கொடுன்னா அண்ணன் இங்க இருந்து கொடுப்பாரு. எங்க அண்ணனுக்கு மாட்டை மடக்கி மடிய உட்கார பொழப்பு. இங்கதான் உன் மாடு இல்லையே, அப்புறம் ஏன் தொல்லை கொடுக்குற? ஏய், அவகிட்ட என்னடா பேச்சு? சோப்பு கொண்டோடா. யோ, நீ உருப்படவே மாட்ட. மாட்டை வாங்குற கடனே இன்னும் பாக்கி இருக்கு. ஏயா என் வயிற்றுல தூண்டுற? என் குடும்பம் குடிக்கிற கஞ்சியில காரி துப்பிட்டியே. நீ நல்லா இருப்பியா? நீ உருப்படுவியா? நீ விளங்குவியா? 4 பேரோட தூக்கிட்டு போறேன். கையில கால அழுகி போக போற வழியில ஒரு பாம்பு கடிச்சு. பாவி, அழிஞ்சு போயிடுவேன். நீ உருப்படவே மாட்டேயா? நாசமா போயிடுவேன். என் கற்பகத்தை களவாடிட்டல்ல, உன் குடும்பமே அழிஞ்சு போயிடும். உன்னை மாறியாத்த தூக்கிட்டு போவேன். யோ, என் குடும்பம் திங்கிற சோத்துல மண்ணை வாரி போட்டுட்டிய. நீ உருப்படவே மாட்டேயா? உருப்பட மாட்டேன். இந்த ஊர்ல நம்மள விட்டா வேற யாரு மாடு கலவாணி இருக்கா? மருதாயி, மருதாயி. அக்கா இல்ல. என்ன இது? நம்ம ஊட ரயில்வே பிளாட்ஃபார்மா? மன்னாரே, மாதவா, அப்பா கடைக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள இப்படி அழைச்சிட்டீங்களடா. அம்மா, அக்கா எங்கம்மா? நம்ம கற்பக புத்தகம் காணாம படிச்சலப்பா, அதை தேடிட்டு போயிருக்கு. சாயந்தரத்துல இருந்து ஒரே அழுக. கற்பகத்தை காணுமா? அது கிடைக்காது. பிரியாணி, பிரியாணி. இந்தாடா. இந்தா. இந்தா. இந்தாம்மா, இன்னைக்கு கஞ்சி காசு இருக்க மாட்டீங்களே? ஆமாப்பா. அத்தான் ஒரு போட பொட்டல வாங்கி வந்திருக்கேன், சாப்பிடுமா. டேய், கறித்துண்டு மட்டும் இல்ல, அவுச்ச முட்டையா இருக்குது, சேர்த்தாமுக்கு. அடே, ஒரு நாள் கூத்துக்கு மீசைய சரிச்சுக்கிட்டா மாதிரி பொட்டலஞ்சோத்துக்காக பல்ல பேத்துக்காதீங்கடா. ஆமா, இதுக்கெல்லாம் ஏது பணம்? கற்பகத்தை வித்துட்ட. என் கற்பகத்தை திருட்டானே. உங்க அக்கா வரா, வாய பொத்திக்குங்க. அவன் உருப்படவே மாட்டான், நாசமா போயிடுவான். என் கற்பகத்தை காணுமே, என் கற்பகத்தை திருடிட்டானே. தொட்ட கை தொங்காம போக, 8 நாள் பாறையில போக. அம்மா, அம்மா, நிறுத்துமா. ஏதோ பெரிய மனுஷன் உங்க அப்பா மாதிரி பசிக்கு எடுத்து வித்து இருப்பான். அதுக்காக இப்படியா சாபம் கொடுக்கறது? இந்தா பிரியாணி, கோழி பிரியாணி, காய்கறியில வாங்கினது. பிரியாணிக்கு நீ பிறந்தவனுங்கம்மா, சாப்பிடு. ஏய், எப்படா பிரியாணி? எங்களை எங்க திங்க விட்டுங்க, வாய் திறக்கட்டாதானோ. அம்மா, நீயே சாப்பிடுமா. எனக்கு வேண்டாப்பா. நான் ஆசையா வளர்த்த கற்பகம் அநியாயமா போயிருச்சு. ஆண்டவனே, ஆத்தாளே, முனீஸ்வரா,
அவன் அழிஞ்சு பழஞ்சோரா போகணும். அம்மா திங்கிறப்ப திட்டாதம்மா, திக்குனுது. அவனை திட்ட உங்களுக்கு என்னப்பா? ஆ, நாசமா போக, திங்கிற சோறு மண்ணா போக. அம்மா வேணாம்மா, தண்ணி பொண்ணு சாபமிட்டா கடைசி வரைக்கும் துரத்தும்பாங்க. பலிச்சிட்டா குடும்பமே பாழா போயிடுமா. அழிஞ்சா அழியட்டும், எனக்கு என்ன? அக்கா இதுக்கு மேல சபிக்காத. ஏண்டா? நான் சொல்றேக்கா, கற்பகத்தை அப்பாதான் எங்கேயோ கொண்டு போய் வித்துட்டாரு. அப்பா, கோழி எடுத்து போடுற, கத்தி எடுத்துடா. ரங்கா, ரங்கா, நீ மாட்டை கொன்னுடாத. வேண்டாம். அட கூத்து பொண்ணு, நீ எல்லாம் ஏமா பொழுது விடிய நேரத்துல இங்க வந்த? என் கற்பகத்தை கொன்னுடாத ரங்கா. வேண்டாம். ஏய், மாட்டை அவுத்து விடுறா. என்ன மாட்டை அவுத்து விடுறதா? போட்ட முட்டுவலிய யாரு உங்க அப்பனா தருவா? அவுத்து விடுறேங்க. காசை புடுறா, கட்ட அவுத்து விடுறேன். காசு வேணும். இந்தாயா வெள்ளி அண்ணா கேரு, இதை வித்து காசு எடுத்துக்க. மரியாதையா மாட்டை அவுத்து விடுறா. அவுத்து விடுறான்னா ஏய் மோரு, இப்ப தெரிஞ்சுதா யாரு கலவணின்னு? உங்க அப்ப ஓ மடியிலே பெருச்சாலிய கட்டி வச்சுக்கிட்டு அடுத்த மடி அவுத்து பாக்குறியா? அறிவு கட்டவளே, சாபம் ஓடுற சாபம். நான் கலவாணியா இருக்கலாம், ஆனா கொலையாளி கிடையாது. என்னங்க காத்தமுத்துங்க? இல்ல, காத்தமுத்தையும் காணோம், ஆடு மாடுகளையும் காணோம். என்னங்க ஆடு மாடல காணமா? நீ அவர் தலையில மண்ண போட்ட, அவர் என் முகத்துல மண்ண போட்டாரு. நீ திருத்துறதுக்கு அவர் தான் கிடைச்சாரா? திருடாம இருக்கிறது ஒரு வாழ்க்கையாமா? போ போ, அங்கிருந்து வந்துட்டாளுங்க கலர் பாவாடை கட்டிக்கிட்டு, இதுல பூ வேற. என்ன மருதாயி, மறுபடியும் கருப்பு காண போயிடுச்சா? பதறாதம்மா, நான் உன் பசுமாடு கற்பகத்தை சொன்னேன். சத்தியமா நான் பார்க்கவே இல்லை. நம்பிக்கை இல்லைன்னா அங்க போய் பாரு. நான் கம்பெனியே கலைச்சிட்டேன். நான் மாட்டை தேடி வரல காத்தமுத்து, உன்னை தேடித்தான் வந்தேன். உன் மனச புரிஞ்சுக்காம உன் மேல மண்ணை வாரி தூத்துட்டேன். என்ன மன்னிச்சுக்க. நீ ஒண்ணு பிள்ளை, எனக்கு புத்தி வரலனே. எங்க அப்பா என் மண்டையில அடிச்சாரு. படிப்பு வரலனே, என் வாத்தியார் என்ன முதுகுல அடிச்சாரு. அப்பெல்லாம் வராத புத்தி நீ மண்ணை வாரி தூத்தி என் மனசுல அடிச்சதும் இப்ப வந்துருச்சு பிள்ளை. ஆமா மருதாயி, ஒரு நாள் உன் பசுமாடு காணா போனதுக்கே நீ எப்படி கலங்கிட்ட? என்னால எத்தனை பேரோட மாடு எத்தனை நாள் காணா போயிருக்கு. அவங்க எல்லாம் எப்படி கலங்கிருப்பாங்க, கஷ்டப்பட்டிருப்பாங்க. இதெல்லாம் ஒரு நிமிஷம் நினைச்சு பார்க்க வச்சதே நீதான். நீ 1000 சொல்லு, என் மனசு கேட்கல. என் கூட ஆத்து பக்கம் வாயே. எதுக்கு? இல்ல, கன்னி பொண்ணு சாபமுட்டா கடைசி வரைக்கும் துரத்தும்பாங்க. நான் உன் மேல மண்ணை வாரி போட்டதுல இருந்து மனசே சரியில்லை. வீட்டு கழிச்சா எல்லாம் சரியா போயிடும். நீ என்ன நல்லவன்னு புரிஞ்சுட்டா போதும், சாபம் தன்னாலே தீந்துரும். எனக்கோசரம் வாயா. வா. கண்ணியிட்ட சாபம் காத்தோட போக, பொண்ணுகிட்ட சாபம் பொசுக்குன்னு போக, மங்கையிட்ட சாபம் மறைஞ்சே போக, பாவையிட்ட சாபம் படக்குன்னு போக, தலையில தண்ணி சொட்ட சொட்ட தங்குற சாபம் தானே போக. கண்ணை திறக்கட்டுமா? கதை கத்துப்புத்து சும்மா இரு.
நெத்திய தொட்டு நீரை வாத்தா நான் விட்ட சாபம் நினைஞ்சே போக, தோளை தொட்டு தூவ தூவ தொடங்கின சாபம் தடைஞ்சே போக. கத்தமுத்து சாபம் தீதிருச்சு. அம்மா மோரு, சாபத்தை தீக்கிறேன்னு என் சட்டையை தீத்துட்டேன். தீட்டு என்னமோ கழிஞ்சு போச்சு. நான் எப்படிமா வீட்டுக்கு போவேன்? எதுலமா என் உடம்ப தோட்டுவேன்? இந்த ஐயோ குடமா. என்னங்க அந்த பொம்மை போட்டிருக்கிற கவுன் என்ன விலை? என்னமா வேணும்? நீ பேசாம என்ன கேக்குறாங்க? என்னமா வேணும்? இல்ல அந்த பொம்மை போட்டிருக்கேன் அந்த கவுன் என்ன விலைன்னு கேட்டேன். 120 ரூபாமா. என்னன்னு பார்த்து போட்டு கொடுங்க. டேய் அந்த கவுனை கட்டிட்டு வாடா. வயசுக்குள்ள வந்து ஆளாளுக்கு முதலாளி ஆயிடுறாங்க. அவருங்களா? ட்ரவுசர் அவருங்களா? இது கூட இல்லாம அனுப்பியிருப்பேன். ஊருக்குள்ள இருக்க எங்க அக்கா தங்கச்சிங்க உங்களை பார்த்து அசிங்கப்படக்கூடாங்க தான் இதோட அனுப்புறேன். போங்க.
பாத்துக்க. அந்த பொண்ணுகிட்ட போய் அடியே மருதாயி கோவம் இருக்கிறத தாண்டி குணம் இருக்கும். காத்தமுத்து கருப்பா இருந்தாலும் மனசு வெள்ளன்னு எடுத்து சொல்லணும். காணிக்க போடலன்னு பாக்குறியா? ஆனா பொறுசு அவகிட்ட இருக்கே. அதனால ₹1 நாளைக்கு போடுறேன். என் கணக்குல எதுக்க வரேன். அந்த பொண்ணு தெரியாம அடிச்சுட்டேன். என் காரியம் கூடி வரணும். அம்மா பாவட தாயே, சத்தியமா உன் காணிக்க செலுத்திடுவோம்மா. தாயே பாவட தாயே. ஆத்தா சொல்லி அனுப்பிச்சலா? என்னன்னு? கோவம் இருக்கிறது தான் குணம் இருக்குன்னு. அதெல்லாம் ஒண்ணும் சொல்லல. அத முரடன் கிட்ட கொண்டு போய் இதெல்லாம் கொடுத்துட்டு வந்துருன்னு சொன்னா. கடன் சொல்லிட்டேன் கோவம் போல இருக்கு. 1 உண்டியல்ல போட்டு 2ல 1 கேட்டுடுறேன். ஐயோ என்னையா? பாஸ்டா இருக்க பணம் அப்படியே இருக்கு. என் போட்டோ காணோம். ஏய் மோரு, போட்டோ எங்க? படத்தை தானே காணோம். அதுக்கே எந்த பதற? ஐயா, நாளைக்கு என்ன கட்டிக்க போற பொண்ணு போட்டோ வேணும்னு கேட்ட நான் என்ன பண்ணுவேன்? அது நீ கட்டிக்க போற பொண்ணு கிட்ட தயா இருக்கு. நான் கட்டிக்க போற பொண்ணா? யாரவன்? யாருன்னு சொல்லிட்டு போங்கிற? நான் தான். வடக்கு தெரு வண்ணக்கிளி வெக்கம் வர செக்க செவந்தவன் நீதானா? என்னமோ பண்ணுதே சின்ன வயசு. வடக்கு தெரு வண்ணக்கிளி வெக்கம் வர செக்க செவந்தவன் நீதானா? ஆத்தோரம் தோப்புக்குள்ள பார்த்தது என்ன பச்சை கிளி? ஆத்தோரம் தோப்புக்குள்ள பார்த்தது என்ன பச்சை கிளி? தூக்கம் போச்சு ஒன்னு தேடி என் மனசு எண்ணி தவிக்குது கண்ணம்மா. வடக்கு தெரு வண்ணக்கிளி வெக்கம் வர செக்க செவந்தவன் நீதானா? என்ன
ஆளாகி ஆசை வச்சாம்பலம் எல்லாம் அந்த புறம் ஆளாகி ஆசை வச்சாம்பலம் எல்லாம் அந்த புறம் இன்னும் என்ன சின்ன பொண்ணே எங்கும் அதிசயம் பொங்கும் புது சுகமம் அம்மா. லா, 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 லா. இங்கதானே இருக்கேனுச்சு, காணுமே. திங்கக்கிழமை ஆத்தோரம், செவ்வாய்க்கிழமை ஆலமரம், புதன்கிழமை புளியந்தோப்பு, விசாலக்கிழமை தென்னந்தோப்பு, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. சோளக்காட்டுக்குள்ள தானே இருக்கணும். சோம்பேறி, எங்க போயிருக்கோம்? காத்தமுத்து, பேசாம கையெடு. எப்படி கண்டுபிடிச்ச? உன்னை தவிர வேற யாரையா தொட முடியும்? காத்தமுத்து, உனக்காக ஒண்ணு வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னன்னு சொல்லி பாக்கலாம். பீடி கட்டா? அந்த நாத்தமே எனக்கு பிடிக்காதியா? பிடிக்கல? இத பார். இப்ப சொல்லு, என்ன வாங்கி வந்திருக்க? ஒரு ஆம்பளைக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். ஆம்பளைக்கு ரொம்ப முக்கியமானதா? சட்டை வெட்டியா? எந்திரி. எதுக்கு? எந்திரின்னா கண்ணு மூடு. நான் சொல்ற வரைக்கும் திறக்க கூடாது. சரி. காத்தமுத்து, அன்னைக்கு என் கற்பகத்துக்காக இத கழட்டி கொடுத்தல, அதான் காசு சொத்து வாங்கினேன். உன் இடுப்புல நான் கட்டிட்டேன். என் கழுத்துல இப்ப ஏன் மஞ்சள் கீத்த கட்ட போற? கொஞ்ச நாள் பொறுத்துக்க மருதாய், நான் ஒரு பழப்பத்தை அடிக்கிறேன். இதான் உன் பழப்பா? கட்டின கைக்கு காப்பு போடணும்னு சொல்லுவாங்க. ஆனா என் கையில காசு இல்ல. அதனால என்னே தங்கமாக்கி உருக்கி உன் கையில ஊத்துறேன். என்னடா காத்தமுத்து, அந்த பாத்தி மக கூட தோட்டம் தொரவு வாய்க்கா வரப்புன்னு தொட்டுக்கிட்டும் துரத்துக்கிட்டும் விளையாடுகிட்டே திருவியாமல. அண்ணன் யாரு? மாய கண்ணனாச்சே. புல்லாங்குழல் ஊதாமலையே புல்லரிக்க வச்சுட்டாரு. காடு வயல்லாம் பிருந்தாவனம் மாத்திட்டாரு. சும்மாரா. சரிங்களா இல்லைன்னு சொல்லு. அது மட்டுமா, 10ம் 10க்கு உன் குழந்தைய வேற பச்சை ஓலைக்கு தயாராயிட்டா. பச்சை ஓலையா? அப்படின்னா முன்ன பின்ன ஃபேமிலி ரூம் வந்திருந்தா தெரியும். வாசலோட வந்து வாசலோட போயிட்டா என்ன தெரிய போகுது? ஒன்னும் தெரியாது. இன்னைக்கும் நாளைக்கும் சின்ன விருந்தாளே, அவ குந்தி 3 நாள் ஆகுதாமே. அவசரப்பட்டுருச்சு அந்த பொண்ணு. உங்க கல்யாணத்துக்கு அப்புறம் சடங்காயிரு கூடாதா? கல்யாணத்துக்கு அப்புறம் மருமங்கிற உரிமையோட நீங்க போய் முறைச்சலாம்ல. கல்யாணம் ஆனாதான் மருமகனா? அதுக்கு முன்னாடியே முறைச்சிரும் பார். என்னடா என் வீட்டு வாசல்ல? யோ, வாசல் போறோம். பணத்தை வாங்கிட்டீங்களா? நீங்களா போலாம். எதுக்குடா இதெல்லாம்? இத கொஞ்சம் பிடிங்க. இதையும் பிடிங்க. கொஞ்சம் தள்ளுப்பா. வாத்தியாரே சரணம். அது வந்துங்க, உங்ககிட்ட சிஷ்யனாயி மிருதங்க கத்துக்கணும்னு ஆசை. அதுக்கு தட்சணை தானே வைப்பாங்க. நீ பச்சை ஓலையும் பலகார தட்டு மேல வந்திருக்க, கூட புடவை வேற இருக்கு. நான் என்ன கட்டிக்கிட்டா கத்து கொடுக்க முடியும்? அடே, எனக்கு கொண்ட மட்டும்தான் இருக்கு. வாத்திக்கு இதெல்லாம் வைக்கிறது எங்க வம்ச வழக்கங்க. எப்படி திண்டியில தட்டி கட்டி தட்ட சொல்லிடுங்க போல இருக்க. கெட்ட ஜாதியா இருக்குது உங்க ஜா. முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. அடட, நம்ம சமாச்சாரம். கொஞ்சம் இரு, உள்ள போய் ஊத்திட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் உட்கார்ந்து விலாவரியா பேசுவான். உட்காரு. என்ன அப்பா,
மாமனாருக்கு சாராயத்தை கொடுத்து சாச்சிட்டோம். யோ, என்னையா இது? உனக்காகத்தான். இதெல்லாம் எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா? தெரியக்கூடாதுன்னு தான் தீர்த்து ஊத்திட்டனே. இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் பண்ணுமா. நேர்ல கொடுத்தா உங்க அப்பா 100 கேள்வி கேட்பான். அதனால வாத்தியம் கத்துக்கிறேன்னு சொல்லிட்டு வாயை அடைச்சிட்டேன். நல்ல நேரத்தை பார்த்து குண்டானே குண்டவை சிரித்துக்காதடி. உன் தங்கச்சி தான் சொன்னேன். இப்ப எனக்கு ஒண்ணு தெரிஞ்சா? என்ன? இப்படி வா. எங்கடி கூட்டு போற? எங்க? ஐயோ ஐயோப்பா. உள்ளாரியா? இப்ப சும்மா இருக்க போறியா இல்லையா? ஐயோ புரியா? மருதை. ஐயோ கொஞ்சம் சரியா நில்ல. என்ன சொல்றீ? இல்ல, அன்னைக்கு நான் ஆசையோட கட்டின வெள்ளி அருணா கயிறு இருக்கா இல்லையான்னு பார்த்தேன். இதானா? இங்க பாரு. இல்ல, சீர்சனத்தெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கியே, ஒருவேளை இதை தாடக வச்சுட்டியோன்னு பார்த்தேன். அது நானா வாங்கினேன், நானா வச்சேன். இது நீ கட்டினது இல்ல. எப்படி வைப்பேன் புள்ள? எனக்கு நீ இதை இடுப்புல கட்டினியோ அன்னில இருந்து இன்ப கிளிகளுப்புல வாழ்ந்துட்டு இருக்கேன். ஆமா புள்ள. புள்ள, உனக்கு நான் இது அருணக்கரை இருக்கலாம். ஆனா எனக்கு இது நீ கட்டின தாலி கயிறு. காத்து முத்து மாமா. ஆமாவா? என்ன சொல்ற? பாக்கியா மாமான்னு கூப்பிடுது. எங்க வம்சம் வழக்கம். சரி சரி, சாயங்காலம் 6 மணிக்கு ஆத்தா கோயிலுக்கு வந்துரு. வித்தி ஆரம்பிச்சிருவான். வித்தி எங்க ஆரம்பிச்சுமா? வித்தி இங்கேயே ஆரம்பிச்சியா? மிருதங்கத்தை எடுத்து வைடா. தம்பி, விநாயகர் ஸ்துதியில ஆரம்பிப்போமா? ஒரிஜினல் பாய்ஸ் கம்பெனி மாதிரி இது ஒரிஜினல் விநாயகர் ஸ்துதி கூத்துல. சரிங்க. எங்க மாமனாரு எனக்கு கத்து கொடுத்தத நான் அப்படியே உனக்கு கத்து கொடுக்கறேன். மாமனார் கத்து தந்தா கத்துக்கணும். மாமனார் கத்து தந்தா கத்துக்கணும். மாமனார் கத்து தந்தா கத்துக்கணும். மாமனார் கத்து தந்தா கத்துக்கணும். விரல் விளையாடணும், மிருதங்கம் பேசணும். சரிங்க. அதுதான் வித்தை. எல்லாம் உங்க ஆசீர்வாதம். நல்லா இரு, நல்லா இரு. ஆமா ஆமா. அட அது இல்லப்பா. ஆமா. நான் ஆமா ஆமா நடிச்சிட்டு நீ இல்ல இல்ல நடிச்சிட்டு. நான் ஆமா நடிச்சா உங்களுக்கு ஆபத்துங்க. ஆமா நடிச்சா ஆபத்தா? ஆதிலட்சுமி அது யாருங்க? என் பொண்டாட்டி. குழப்பம் வரும்போதெல்லாம் அவளை நினைச்சுப்பேன். என்ன குழப்பனுவிலேயே அவதான். தம்பி, தற்காலத்து சினிமாவையும் ஆதிகாலத்து கூத்தையும் ஒரு மாதிரியா கலந்து ஒரு புது கூத்து செட்டப் பண்ணிருக்கிறேன். அது கூத்துன்னா கூத்து, கூத்து கூத்துதான். அது எப்படிங்க சங்கீதத்தையும் சினிமா பாட்டையும் ஒன்னா சேர்க்க முடியும்? எங்க உனக்கு தெரிஞ்ச ஒரு சினிமா பாட்டை எடுத்து விடு. ஆத்தாடி பாவாட காத்தாட தாலால காத்தாடி போல் நெஞ்சு கூத்தாட தானான. ஹே குளிக்குது ரோஜா நாத்து தொட்டங் 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 தண்ணி கொஞ்சம் ஊத்து ஊத்து தொட்டங் தொட்டங் டொய். இந்த பாட்டை என்ன பண்றோம் பாரு. ஆத்தாடி பாவாட காத்தாட காத்தாடி போல் நெஞ்சு கூத்தாட ஆட. ஆத்தாடி பாவாட காத்தாட. அட்டானா. சரிங்க. ஆவேசத்துல அட்டானால பாடிட்டேன். சாயந்தரத்துல சாரங்காவை பாட்டுமா? ஆத்தாடி பாவாட காத்தாட காத்தாடி போல் நெஞ்சு கூத்தாட. சாரங்கா. மாமா, ஒருவேளை விநாயகர் ஸ்துதி பாடுறதுக்கு முன்னால படுதாவை தூக்கிட்டான்னு வச்சுக்க, பயப்படவே கூடாது. உடனே ஆ தாடி பாவாட கா தாட கா தாடி போல் நெஞ்சு கூ தாட வா தாபி கணபதிம் பஜேதோ வா தாபி கணபதிம் பஜே தோம். ஐயோ, இது விநாயகர் ஸ்துதியா இல்ல விநாயகர் விதியான்னு தெரியல. கைவசம் நிறைய இருக்குதுடா. அத அப்படியே வச்சுக்கங்க, அவுத்து விட்டுறாதீங்க. சிஷியா, நீ என் கலையை ரசிச்சு கால்ல விழுந்தேன்னு நினைச்சேன். இல்லைங்க, கலைய காப்பாத்தணும்னு நினைச்சேங்க. ஆமா, காப்பாத்திட்டாலும் ஏன் மோதிரம் இல்லைன்னு சொன்னியே, இன்னைக்கு மாட்டிடுவோம். பேசாம இரு. ரிக்கார்டு ரிக்கார்டு, நான் வந்துட்டேன். என்ன அப்படி பாக்குற? கண்ணு பற்ற போகுது. பெரிய மன்மத கண்ணு பற்ற போகுது. என்ன பட்டு பளபளக்க பல்லு சிலு சிலுக்க பளிச்சுன்னு வந்து நிக்கிறியே, என்ன என்ன விஷயம்?
வலைய வீசி விட்டல வாத்திக்கு. எது வாத்திக்கா? கூத்துவாதிக்கு. அன்னைக்கு அவன் வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்க போனல, அன்னைக்கு மருதாயிதான் எங்க வீட்டு மருமகன் என் மனசுல ஆணி அடிச்சுட்டல. கூத்து ஒத்துக்குச்சா? ஒத்துக்குச்சாவா? இன்னைக்கு நான் வீட்டுக்கு போனப்போ காணி நிலம் வேணும் பரசக்தி, காணி நிலம் வேணும் என்னையா அது அப்படின்னு கூத்து பாடிக்கிட்டு இருந்தான். காணி நிலமா வேணும்னு மனசுக்குள்ளேயே கணக்கு போட்டு அவன் மண்டையில அடிச்சுட்டேன். எத்தனை காணி நிலம் வேணும், அதுல நஞ்சு எத்தனை புஞ்ச எத்தனைன்னு கேட்டேன். அப்படியே மூர்ச்சி ஆயிட்டான். பிறகு அவன் முகத்துல சாராயத்தை தெளிச்சு அவனை எழுப்பி அவன் சம்பளத்தை வாங்கிட்டேன். அப்படின்னு அந்த பொண்ணு பொண்ணு பார்க்க வந்தீங்க, மேல சொல்லுங்க. அப்படியே இந்த முகூர்த்தம் குதிரைச்சுனா உன் கடை முன்னாடி 10 தேங்காய் உடைக்கிறேன். அதை அப்படியே பொறுக்கி எடுத்து சட்னி அரைச்சு இட்லியில தொட்டி என் வாயில ஊட்டு. ஆசையை பாரு. ஓட குறைக்கும் உன் கடைக்கும் பாலம் அமைக்கிறேன்ல, மத்த விஷயத்த ஃபேமிலி ரூம்ல வச்சுக்கோ. அந்த ரெக்கார்ட போடு. எந்த ரெக்கார்டு? அந்த ரெக்கார்டு அதான் உடஞ்சு போச்சே. அப்ப நீயே பாடு. நானே பாடுறேன். பாரு. மதனா எழில் ராஜா நீ வாராயோ, பருவம் இதே பயன் இதுவே இன்பம் தாராயோ, என்னை போல ஒரு பெண்ணை உன்னுடைய கண்ணால். ஏன் பாட்டை நிறுத்தி விட்டாய்? பாடு. என்னை போல ஒரு பெண்ணை உன்னுடைய கண்ணால் கண்டதுண்டோ, இளமை பேரழகும் இனி என்றும் வாய்ப்பதுண்டோ, வாழ்வில் என்றும் வாய்ப்பதுண்டோ, தருணம் இதுவே பாராயோ, கருணை புரிந்து வாராயோ, பருவம் இதே பயன் இதுவே இன்பம் தாராயோ, மதனா எழில் ராஜா நீ வாராயோ. பொண்ணு பார்க்க வர வேண்டியது, நான் இலை எடுக்க வேண்டியது, இதே வேலையா போச்சு உங்களுக்கு. போகாதீங்க, அப்பா உள்ள இருக்காரு. மருதா எங்க? அழுதுட்டு இருக்கு. எங்க? அதோ. மருதாய் மருதாய், உன்னை யாரும் பொண்ணு பார்க்க வந்ததா சொன்னாங்க. ஈரக்குலைய கையில புடிச்சிட்டு ஓடி வந்தேன். நிஜமாவும் மருதாய்? ஆமா காத்தமுத்து, எங்க வீட்டுக்கு யாரோ வந்தாங்க. எங்க அப்பா காபி கொடுக்க சொன்னாரு. அப்பவும் உன்ன மனசுல நினைச்சுக்கிட்டு தான் நான் காபி கொடுத்தேன். என்ன தைரியம் இருந்தா அசல் ஊர்க்காரங்க இங்க வந்து பொண்ணு கேட்பாங்க. அவங்க காலை விட்டுடுறேன். அவன் காலை வெட்டினா மட்டும் நமக்கு கல்யாணம் ஆயிடுமா? மருதாய், இத பாருங்க, நீங்க ஆம்பளையா இருந்தா எங்க அக்கா கழுத்துல ஒரு தாலியை கட்டுங்க, இல்லைன்னா இந்த வீட்டு வாசப்படியே மிதிக்காதீங்க. நீங்க ஆம்பளையா இருந்தா எங்க அக்கா கழுத்துல ஒரு தாலியை கட்டுங்க, இல்லைன்னா இந்த வீட்டு வாசப்படியே மிதிக்காதீங்க. கட்டுங்களா வேணும். வாங்க வாங்க, வணக்கம். என்னடா கூத்து, முதல்ல நான் வர்றேன் பாய போட்டு உட்கார வைப்பேன்னு பார்த்தா செருப்பை போட்டு நிக்க வச்சிட்டியே. அது ஒண்ணு இல்லைங்க, குழந்தை உள்ள சாணி மேய்கிட்டு இருந்தா எடுத்து வெளியே போட்டேன். அதுக்குள்ள நீங்களா வந்துட்டீங்க. என்ன மொத்தமா வந்திருக்கீங்க? வரிகிரி கேட்க வந்தீங்களா? நான் வாங்கிட்டாலும் நீ குடுத்துட்டாலும் ஒண்ணு இல்ல சாத்தப்பா, உன் பொண்ணு மருதாய பொண்ணு கேட்டு வந்திருக்கோம். நாட்டாம எல்லாம் உனக்கு தெரிஞ்சவன் தான். ஏய் இங்க வாடா. பிள்ளைங்களா வாங்க வாங்க. டேய், உங்களுக்கெல்லாம் ராஜயோக ராக்கெட்லயே வந்திருக்கு. அப்பா பொசுக்குன்னு மண்டைய போட்டுட்டா இந்த குடும்பத்தை பொறுப்பா கவனிச்சுக்க ஒரு ஆம்பளை வேணும் இல்ல? அதான் ஆத்தாளா பார்த்து உங்க அக்காளுக்கு ஒரு ஆம்படியான அனுப்பி வச்சிருக்கா. ஆமா மருதாயே, மாப்பிள்ளை தட்டு தாம்பாளத்தோட வந்திருக்கிறாரு. என்னைக்கு முகூர்த்தத்தை வச்சுக்கலாம்னு இவங்க எல்லாம் கேக்குறாங்க. நீயே சொல்லுமா, என்னைக்கு வச்சுக்கலாம்? அந்த பிள்ளைகிட்ட போய் தேதியை கேக்குற? என்னடா விளங்காத பயலா இருக்க? கல்யாணங்கிறது 1000 காலத்து பயிர். அதெல்லாம் அப்பங்க, இப்ப 5008 போட்டதுமே முளைச்சிருது. சரி விடுறா, பொண்ணுக்கு மாப்பிள்ளை பிடிச்சு போச்சு. அதை விட மாப்பிள்ளையோட உத்தியோகம் தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ற காத்தமுத்து புதுசா ஏதாவது வேலையில செஞ்சிருக்கியா?
இல்லையே. என்னங்க அப்படி சொல்லிட்டீங்க? இப்ப ஜில்லா கலெக்டர், எலெக்ஷன் முடிஞ்சது மினிஸ்டர், அதுக்கப்புறம் காரு பங்களா அது இது. கேலி பண்ணாதீங்க, நான் அதை விட நிறைய சம்பாதிப்பேன் மாமா. டேய் மாப்ள, டேய் உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் வீடேறி வந்து என்கிட்டயே பொண்ணு கேட்பேன்? நீ எல்லாம் பெரிய மனுஷனாயா? 10 நாள் கட்டி பஞ்சாயத்துக்கு வந்துட்டாங்கிறதுக்காக என் வீடு தேடி பரிசம் கூட வந்துட்டீங்களா? என் கோமனை துண்டக்காது எனக்கு நிலைமை இருக்கா? நீ எல்லாம் வந்துட்டேன்னு பாக்குறேன். இல்ல இவனை 2 துண்டா வெட்டி போட்டிருப்பேன். இவனுக்கு அப்ப யாரும் தெரியுமா? மகனா நான் ஆசைப்பட்டுட்டேங்கிறதுக்காக நீ அடிச்சதுக்கெல்லாம் சும்மா இருந்த. ஆனா எங்க அப்பனை பத்தியோ என் ஆத்தாள பத்தியோ தப்பா ஏதாவது பேச எவ்வளவு தைரியம் என்ன பார்த்து இப்ப திரும்பி முடிச்சிட முடியும். ஆனா உன் மகளை கட்டிட்ட பிறகு இந்த கால விழுந்த ஆசீர்வாதம் வாங்கணும். அதான் விட்டு இருக்கிறேன். நீ மட்டும் இல்லையா, இந்த ஊரே தந்து வந்தாலும் சரி, என் உயிரே போனாலும் சரி, இவதான் என் பொண்டாட்டி, நான் தான் இவன் புருஷன். அம்மா, நீதாம எங்களை காப்பாத்தணும். நான் போயிட்டு வரேன் மருதாயி. உன்னை பிரிஞ்சு போறதுக்கு எனக்கு மட்டும் சந்தோஷமா? காத்தமுத்து, என்னையும் கூட்டிட்டு போயிடு காத்தமுத்து. இப்ப நான் உன்னை கூட்டிட்டு போயிட்டேன்னு வச்சுக்க, நீ என்னோட ஓடி போயிட்டதா சொல்லுவாங்க. நானும் உன்னை கூட்டிட்டு போனதான் ஆசைப்படுறேன். உங்க அப்பா கிட்ட சொன்ன மாதிரி நிறைய சம்பாரிச்சு பெரிய மாஸ்டராயி நான் உன்னை பொண்டாட்டியா கூட்டிட்டு போறேன். நிஜமா? ஏன் பட்னா என்ன மாத்திடுவேன் பயப்படுறியா? நான் கோடி கோடியா சம்பாரிச்சு குபேரனானாலும் சரி, என் மருதாயை தவிர வேற எந்த சிரிக்கி கையும் தொட மாட்டேன். இது சத்தியம். கருவாடு திங்கலாம்னு உடல் வத்தி செத்துச்சான் கொக்கு. அந்த களவாழி பைய சம்பாதிச்சு வர்றதாவது உன் கழுத்துல தாலி கட்டுறதாவது மரியாதையா அவனை மறந்துட்டு நான் சொல்றவனுக்கு கழுத்தை நீட்டு. இல்ல வீட்டுல எத்தனை பணம் வேணும்னு எனக்கு தெரியாது. சோலை புஷ்பங்களே என்
சோகம் என்னம்மா கங்கை வற்றி விடுமா உன்னை எண்ணி மூச்சிருக்குது உள்ளூரில் என்னென்னமோ பேச்சிருக்குது உன்னை எண்ணி மூச்சிருக்குது உள்ளூரில் என்னென்னமோ பேச்சிருக்குது கல்யாணமா கச்சேரியா தாழாதடி நெஞ்சு கொக்கு ஒண்ணு காத்திருக்குது கண்ணீரில் தத்தளிச்ச மீன் இருக்குது சோலை புஷ்பங்களே என் சோகம் சொல்லுங்களே என் தேவியை கண்டால் என்ன என் வேதனை சொன்னால் என்ன நல்வார்த்தைகள் தந்தால் என்ன சோலை புஷ்பங்களே என் சோகம் சொல்லுங்களே உன்னை மீறி ஒரு மாலை வருமா சொந்தம் மாறிவிடுமா உள்ளம் காத்திருந்து இற்று விடுமா தன்னை விற்று விடுமா பால்வடியும் பூமுகத்திலே என் அன்பே நீர்வடிய நாம் பொறுக்கலே பால்வடியும் பூமுகத்திலே என் அன்பே நீர்வடிய நாம் பொறுக்கலே தண்ணீருக்கும் மண்ணெண்ணெய்க்கும் கல்யாணமாம் சாமி காவலுக்கு நாதி இல்லையா என் நாடும் காதலுக்கு நீதி இல்லையா சோலை புஷ்பங்களே என் சோகம் சொல்லுங்களே என் தேவியை கண்டால் என்ன என் வேதனை சொன்னால் என்ன நல்வார்த்தைகள் தந்தால் என்ன சோலை புஷ்பங்களே என் சோகம் சொல்லுங்களே இவளை பெத்தவன்னா இன்னாருக்குத்தான் கட்டி கொடுக்கணும்னு சொல்ல எனக்கு உரிமை இல்ல என்ன விட்டுருங்கயா நான் புள்ள குட்டியோட ஊரிடத்துல போய் விழுந்து செத்து போறேன் அடடே நில்லுப்பா குடிக்கிற தண்ணியில போய் கோளாறு பண்றேங்கிற பேசி திட்டுக்குருவோம் இரு பின்ன என்னையா நான் இவளை வெத்து பயலுக்கா கழுத்தனிட்ட சொல்றேன் அப்படி சொல்லி இருந்தா என்ன செருப்பால் அடிங்க 10 வேலி நிலம் பாக்கு தோப்பு சொத்துல பாதி எழுதி வைக்கிறேன்றான் அதையெல்லாம் விட்டுவிட்டு இந்த களவாணி பயலோட தான் ஓடுவேன்னு சொல்றேன் ஏயா நீங்கெல்லாம் பொண்ணு பெத்தவங்க தானே பொண்ணுக்கு புருஷன் நாம தேடி கொடுப்போமா இல்ல அவளா தேடிக்கோளா வாஸ்தவமான பேச்சியா வீட்டு கடங்காத பிள்ளை வெட்டி தீர்த்த வேண்டியதானே எனக்கு மட்டும் இப்படி ஒரு பிள்ளை இருந்திருந்தா கோழி கொஞ்சம் கழுத்து தீர்க்கிற மாதிரி திரும்பி எரிஞ்சிருமையா இந்த பாருடி நீ அம்மா இல்லாதவ நான் உனக்கு ஆத்தா மாதிரி பொட்டச்சி ஆசைங்கிறது ஒலையில் இருக்கிற அரிசி மாதிரி உயர குதிச்சாலும் ஒலை பருக்க பானை உடைச்சிட முடியுமா இதுக்கு போய் முட்டிக்கிட்டும் மோதிக்கிட்டும் அப்பன் சொல்றது கட்டு பேசாம நல்லடி என்ன பண்றது கொரிய சாமி கிட்ட வச்சுட்டு கொடுப்பின அவ்வளவுதானே புறப்படு. அடி மருதாய் நான் சொல்றத கேளுடி கூட பிறந்தவளை பாருடி பாப்பா ஆளை பார்த்து சொல்ற பாரு நிக்கிற பத்தியா இடிச்சு வச்ச புளி மாதிரி
என்ன வீடு பூட்டியில யாரும் இல்லைங்க, பொண்ணு கல்யாணத்துக்கு போயிருக்காங்க. கல்யாணமா? யாருக்கு? சின்னவளுக்கா? இல்லைங்க, மருதாய்க்கு கல்யாணமுங்க. பொறுங்கோ, இடது கையால் எடுக்கிறீங்களே, வலது கையால் எடுத்துன்னா கட்டணும். சுவாமிகளே, மச்சானுக்கு வலது கால் வலது கை விளங்காது இல்ல? மச்சான், தெரிஞ்ச ஐயரை கூட்டி வந்திருக்க வேண்டியதானே? வெளியூர்ல இருந்து கூட்டி வந்துட்டு விளக்க வேற விளக்கம். என்ன கிண்டலா? உன் புள்ள நொண்டிங்கிறதுக்காக உண்மையை சொல்லாம இருக்க முடியுமா? அத்தை, நீ வாங்கி கட்டு. என் பொட்டாட்டிக்கு அவங்க என்ன தாலி கட்டுறது? இந்த ஒத்தகையா நானே தாலி கட்டுறேன். கெட்டி மேளம், கெட்டி மேளம், கெட்டி மேளம். இவங்கதான் ஒரு சின்ன மாமியார். இது என் மக, அவர் என் மருமகன். வீட்டோட மாப்பிள்ளையா இருக்காரு. இன்னும் ஒரு முக்கியமான விஷயமா, என் மகனை நான் அவன் இவனு கூட கூப்பிடுறது இல்ல. ஏன்னா எங்க அப்பா செத்த அன்னைக்கு பிறந்தவர் இவரு. எங்க அப்பாவே வந்து பிறந்துட்டதா எனக்கு ஒரு நம்பிக்கை. இவர் மனசு புண்படாம. பிரசங்கம் முடிஞ்சு போச்சா? தூங்கு முஞ்சே, சும்மா நின்னுட்டு இருக்கிய, போய் பாலை கையில எடுத்து கூட. விட்டா விவரத்தை சொல்றேன்னு விடிய வச்சிருவாரு. ஏமா தயங்குற? காலையில சுப முகூர்த்தம்னு ஒண்ணு இருந்தா சாயந்தரம் சாந்தி முகூர்த்தம்னு ஒண்ணு இருக்கத்தானே செய்யும். நீ ஒண்ணும் பயப்படாத. மச்சான் தங்கமான மனுஷன், இந்நேரம் தூங்கி இருப்பான். தூக்கம் தான் இவங்க குடும்ப சொத்து. ஆனா உனக்கு எந்த வித கஷ்டமா வராது. ஆமாம்மா, அந்நியனா இருந்தா பரவாயில்ல. சொந்த பந்தம் ஆயிட்ட பிறகு சோகம் சோகம் எல்லாத்தையும் பங்கிட்டு தானே ஆகணும். வாராய் நீ வாராய், போகும் இடம் வெகு தூரம் இல்லை, நீ வாராய். மருதாயி, என்ன பாக்குற? எல்லாம் பாட்டு புஸ்தகம் தான். பாட்டு எனக்கு ரொம்ப உசுறு இல்ல. பாட்டு புஸ்தகம் வாங்கிட்டு தான் கொட்டாய்க்குள்ளே போவேன். இன்னைக்கு நமக்கு ராத்திரி ராத்திரி பூரா தூங்காம இருக்குன்னு சொன்னாங்க. பாட்டு புஸ்தகம் அள்ளி குமிச்சுட்டேன்ல, விடிய வரைக்கும் என்ன விடுறது? ஏன் பிள்ளை ஒரு மாதிரி இருக்க? முகமெல்லாம் வாடி இருக்க. வீட்டு நினைப்பு வந்துருச்சா? எதுக்கும் கவலைப்படாத. நீ இந்த வீட்டுக்கு மருமவ. எப்ப பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே வேணும். ஆமா, என்ன உட்காரு உட்காருனா. எங்க அப்பாவுக்கு என் மேல அவ்வளவு உசுறு. சின்ன வயசுல பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது கை நிறைய கடலை மிட்டாய் வாங்கி கொடுப்பாரு. திட்டுக்கிட்டே போவேன். இப்போ பாரு, எங்க அப்பா என் மேல உசுரே வச்சிருக்காரு. நான் எது கட்டும் வாங்கி கொடுப்பாரு. கலர் கலரா சட்டை, செயின், சிங்கப்பூர் வாட்ச் எல்லாம். ஒரு நாள் எனக்கு சாராயம் குடிக்க ஆசை வந்துருச்சு. அப்ப கடை கிடையாது. எங்கேயோ போய் கள்ளச்சாரம் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாரு. ஃபுல்லா குடிச்சு விட்டு எங்க அப்பாவே நான் அடிச்சு விட்டேன்ல. அப்பா இதே மாதிரிதான் ஒரு நாள் வண்டி கட்டிட்டு நாங்கெல்லாம் சினிமாவுக்கு போனோம். பாகப்பிரிவினை. அதுல சிவாஜி இதே மாதிரிதான் இப்படியே தான் கைய வச்சிட்டு இருந்தாரு. அதுல பொண்டாட்டி சரோசதேவி. எனக்கு மனசு ஒரு மாதிரி இருந்துச்சு. பாதியில இருந்துச்சு, வெளியே வந்துட்டேன். எங்க அப்பா என்னடான்னு கேட்டாரு. அப்பா எனக்கும் சரோசதேவி மாதிரி பொண்டாட்டி வேணும்ப்பான்னு. அதுக்கப்புறம் தான் அவனை நிச்சயம் பண்ணாரு. மருதாயி, நான் தின்ன கடலை உருண்டை, நான் போட்டிருக்க சட்டை, நான் குடிச்ச கள்ளச்சாராயம், இதெல்லாம் நாம ஒரு நொண்டிக்கு போய் சேர்றமேன்னு வருத்தப்பட்டிருக்காது. ஏன்னா அதுக்கு தான் மனசு இல்லையே. உசுறு இல்லாத சிவன் தானே. உனக்கு தான் உசுறு இருக்கு, கூடவே மனசும் இருக்கு. ஏன் மருதாயி, சத்தியமா சொல்லு, நீ என்ன சந்தோஷமா தான் கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சியா? நீ ஆமானாலும் உன் கண்ணு இல்லைன்னு சொல்லுது. இந்த பாரு, எனக்கு கை காலில் தான் ஊனம், மனசுல ஊனம் இல்ல. நீயா என்னைக்கு என்ன ஆசைப்பட்டு தொடுறியோ அன்னைக்கு தான் நான் உன்னை தொடுவேன். எனக்கு தூக்கம் வருது. பாட்டு புஸ்தகம் எடுத்து வச்சு தூங்குறேன். நீயும் தூங்க. தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் தரத்தினில்டோ,
உங்கள் அங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் அன்பு குறைவதுண்டோ? யார் என்ன சொன்னாலும் என்ன கஷ்டம் வந்தாலும் எனக்காக காத்திருப்பேன்னு சத்தியம் பண்ணு மருதாயி. என் மனசுல இருக்கிற ஆசை செவத்துல அடிச்ச சுண்ணாம்பு நினைச்சுக்கிட்டியா? காத்து பட்டா கரையறதுக்கோ கைப்பட்டா உதறதுக்கோ. ஏயா கண்ணை வித்துட்டா சித்திரம் வாங்குவாங்க. உன்னை விட்டுட்டு நான் எப்படியா உயிரோட இருப்பேன்? போயிடுறீங்களா? டேய் குப்புசாமி, ராமசாமி, தோல்சாமி எல்லாரும் ஓடியாங்கடா. காத்தமுத்து கத்தியை கொண்டு வெட்டுறதுனால கட்டி கொடுத்த பொண்ணு திரும்ப கிடைக்கவா போறா? விட்டு தள்ளுறா. விட மாட்டேன். என் மருதாயி என்னை விட்டு எவ்வளவு தூரம் போனாலும் பரவாயில்ல, ஆனா அவ மனசை விட்டு நான் போயிட்டேனா இல்லையான்னு கேட்காம விட மாட்டேன். அவளை பார்க்காம இருக்க மாட்டேன். மருதாயி, நான் குழந்தையா இருக்கும்போது எங்க அம்மா முகத்துல இப்படித்தான் முழிப்பேன். அதுக்கப்புறம் அப்படி ஒரு முகத்துல இப்பதான் முழிக்கிறேன். நான் பெருமைக்காக சொல்லல, என் பொண்டாட்டி மகாலட்சுமி மாதிரி. ஆனா ஒரு சின்ன குறை, எங்க அம்மா என்ன தொட்டு எழுப்பாங்க, நீ தொடாமலே எழுப்பிட்ட. ஆமா, இந்த வித்தியெல்லாம் எங்க கத்துக்கிட்ட? ஆமா, இந்த வித்தியெல்லாம் எங்க கத்துக்கிட்ட? ஏண்டி வந்துட்டேன்னு வாயை திறந்து சொன்னா முத்தா உதிர்ந்துடும். தோட்டத்துக்கு போன கிழவனுக்கு நீராகாரம் கொடுக்கலாம்னு தேடின, எங்கடி தொலைஞ்ச? அவருக்கு காப்பி கொடுக்க போனேன். அந்த முடவனுக்கு வந்த வாழ்வை பாரு. என் மரும பிள்ளைய எழுப்பி காப்பி கொடுத்துரு. ஏய், என் பொண்ணு எழுப்பிடாதடி, அதுக்கு பொசுக்குன்னு கோவம் வந்துரும். வாமா வா, வாமா. எந்த காலம் எடுத்து வச்சாலும் பரவாயில்ல. வேலைக்காரி கையில காப்பி வாங்கி குடிச்சே விரக்தி ஆயிட்டேன். இங்க பாரு எந்த கோலத்துல படுத்து கிடக்குறான்னு. சாந்தி முகூர்த்த தண்ணிக்கு கையில பாலோட வந்தவன் படின்னு காலில் விழுந்துட்டா. ஆசீர்வாதத்துக்கு தான் விழறாளோன்னு அசந்துட்டேன். புரட்ட சத்தம் கேட்ட பிறகுதான் குட்டு வெளிப்பட்டது. தூங்கிட்டா. அப்புறம் பொழுது விடிஞ்சதும் அவ கொடுத்த பாலையே அவளுக்கு கொடுத்து எழுப்பினேன். மறுபடியும் தூங்கிட்டா. விழிஞ்ச விவரமே அவளுக்கு தெரியல. பத்தியா நிலைமைய? என்னடி இவ்வளவு பாத்திரம்னு பாக்குறியா? பிறந்து விட்டு சீரா ஒரு மண்ணு செட்டியாவது எடுத்துட்டு வந்தா அந்த மகிமை புரியும். வெறும் கைய வீசிட்டு வந்தா என்ன தெரியும்? இந்த பாத்திரம் எல்லாம் கழுவி வச்சுட்டு அப்புறமா போய் கைய நானே. என்னங்க சாப்பிட்டீங்களா? என்ன என்ன ஒரு மாதிரியா இருக்கிறீங்க? என்ன விஷயம்னு சொன்னீங்கன்னா. மருதா, எனக்கு என்ன வேணும்?
என்ன இப்படி கேக்குறீங்க? அதெல்லாம் வேணாயா. அவ எனக்கு என்ன வேணும்? உங்க சம்சாரம், இந்த வீட்டுக்கு அவ என்ன வேணும்? மருமக. மாடு இல்லையா அவ? விவரம் என்னன்னு சொல்லுங்க. மருதா இல்லாத குடும்பத்துல இருந்து வந்துட்டாங்கறத குத்தி காட்டுறதுக்காக அடுக்கள சாமான்ல இருந்து அழுக்கேறி பரன்ல கிடக்கிற சாமான் வரைக்கும் எடுத்து போட்டு தேய்க்க சொல்றதா? ஏன் இந்த வீட்டுல வேலைக்காரி இல்ல? பண்ணையா இல்ல? சரி விடு, பிறந்த வீட்டு பெருமையை காட்டணுன்றதுக்காக அப்படி எல்லாம் செய்ய சொல்லிட்டாங்க. இந்த மாப்பிளைக்கு என்ன வந்துச்சு? அவன் என்ன பழைய பட்டையக்கார பரம்பரையா இல்ல மிட்டாமராசா? யோ, சந்த கடையில மிட்டாய் கடை வச்சிருந்தான். பொட்டில வாங்கும்போது பிடிச்ச ஆள் தானே அவன். அவன் கதையை பத்தி எனக்கு தெரியாதா? ஏதோ மச்சான் ஆச்சுன்னு விட்டு வைக்கிறேன். அவனுக்கு என் பொண்டாட்டி தான் வெந்நீர் வைக்கணுமா? ஒரு நாளாவது பொழுது விடிஞ்சத அவன் மக பாத்துருப்பாளா? அவ படுத்த படுக்கைய என் பொண்டாட்டி தான் சுருட்டி வைக்கணுமா? யோ, என் பொண்டாட்டிய மரியாதையா நடத்துங்க. இந்த ஒத்த கால் ஒத்த கைய வச்சுக்கிட்டு உழைச்சாவது என் பொண்டாட்டி கஞ்சி ஊத்துவேன். ஆமா. என்னங்க என்னங்க பெரிய பேச்செல்லாம் பேசுறீங்களே? என்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, நாளைக்கு பாருங்க எல்லாம் சரியா போயிடும். ஐயா, நீங்க சாப்பிட்டீங்களா? யாரு கூப்பிட்டாங்க? காலையில குடிச்ச காப்பி தண்ணியோட இருக்கேன். யாரும் சாப்பிட்டீங்களான்னு கேட்கவும் இல்ல, சாப்பிட வாங்க கூப்பிடவும் இல்ல. கோமதி, கோமதி, ஆறீங்க. கூப்பிட்டீங்களா? என்னங்கட நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? ஏண்டி, என் பிள்ளைக்கு இல்லாத சோறும் காப்பி தண்ணியும் வேற எவ்வளவு கிடையாது இந்த வீட்டுல? இவரை யாருமே சாப்பிட கூப்பிடலையாமே? என்ன புள்ள இன்னும் சாப்பிடலையா? ஐயோ, அவர் சம்சாரம் எடுத்து போட்டிருப்பான்னு நினைச்சேங்க. ஏம்மா, நீயாவது போட்டிருக்க கூடாதா? புள்ளி இப்படி அநியாயமா பட்டினி போட்டிய. மச்சான் சாப்பிடலையா? ஐயோ 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 ஐயோ, அத்தை, நீ என் மாமியாரா இருக்கிறதுனால உன்னை நான் சும்மா விடுறேன். இல்லன்னா என்ன நடந்து இருக்கிறத வேற. தூங்கு மஞ்சு, உள்ள போய் எடுத்து வாயிடு. மாப்பிள, நீங்க வாங்க மாப்பிள, சாப்பிடலாம். கை கழுவிட்டு வாங்க மாப்பிள. இல்லன்னாலும் பரவாயில்ல, அப்படியே வாங்க மாப்பிள. நீ மாமா, நான் சாப்பாடு போடுறேன், வாங்க ரெண்டு பேரும். உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. மாப்பிள சீக்கிரம் உட்காருங்க, வாங்க சாப்பிடுங்க. இதெல்லாம் எடுத்து வைங்க. மாப்பிளையா போகாத யோகா ஆயிடுன்னு கேட்டனா? மாமா, பெற்றதான் பத்தி ரெண்டுத்தையும் பொண்ணா பெற்ற கூடாதா? ஏன் மாப்பிள? ரெண்டு வேலைக்காரன் கிடைச்சிருப்பானுதான். மாப்பிள, நீங்க சாப்பிடுங்க, நீங்க சாப்பிடுங்க. ஐயோ, ரிவர்ஸ் கியர் போட்டேன். நீங்க சாப்பிடுங்க மாப்பிள. என் பொண்டாட்டி இன்னும் சாப்பிடல, அவ சாப்பிட்டாதான் நான் சாப்பிடுவேன். அதுக்கு நாங்க என்ன பண்ணலாம்? நாங்கெல்லாம் வெளியே போகணுமா? எல்லாம் இருந்து போகிறே. தூங்க வச்சு போ. மாமா, அவர் உங்க அப்பனாச்சே, உன்னை பெத்தாச்சே அவர். எல்லாரும் தான் போனோம். மாமா, உனக்கு இதே கதி தான், வா. ஆமா, தோட்டத்து பக்கம் எப்ப போற? ஏன் மாப்பிள? ஒரு சின்ன விவகாரம் இருக்கு, அதுக்கு தான். வாங்க. என்னங்க, சந்தோஷம் தானே? நீங்க போனா அது தானா வரும். இப்படி நல்லா இருந்தா சார் தான். மருதாய், உட்காரு. நீ ஏன் பயப்படுற? நீ தான் இந்த வீட்டுக்கு ராணி. உட்காரு. உட்காருனா எனக்கு பசி இல்ல, சும்மா வீம்புக்கு பண்ண. இப்ப புரிஞ்சுக்கிட்டியா உன் மேல நான் எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன்? அதே மாதிரி நீ என் மேல எவ்வளவு பிரிய வச்சிருக்கேங்கிறத இந்த இலையை வச்சு தான் நான் புரிஞ்சுக்க போறேன். எப்படின்னு கேக்குறியா? நான் அதை சொல்ல மாட்டேன். சௌக்கியமா இருக்கீங்களா? உங்களோட கொஞ்சம் பேசணும். 5 நிமிஷம் இப்படி வரீங்களா? சத்தியமா சொல்றேன், உங்க சந்தோஷத்தை கெடுக்க நான் வரல. என் சந்தேகத்தை தீர்த்துக்கணும்னு வந்தேன். இப்படி வரீங்களா? மருதாயி, மருதாயி, யார் இவரு? ஏன் கொல்ல பக்கம் வந்து நிக்கிறீங்க? அது வந்துங்க, நான் பக்கத்தூரு ஆசையா ஒரு புறா வளர்த்துட்டு இருந்தேன். நான் ஊருக்கு போயிட்டு வரதுக்குள்ள அந்த புறா வித்துட்டாங்க. அது இங்கதான் இருக்குன்னு சொன்னாங்க. அதான் பாத்துட்டு போலான்னு வந்தேன். அப்படிங்களா? ஆமாங்க. எனக்கு இந்த புறா கோழினா கொல்ல பிரியமுங்க. யார் கொடுத்தாலும் வாங்கிக்குவேன். என்கிட்ட ஒரு 500 புறா இருக்கு. அதுல உங்க புறா எதுன்னு அடையாளம் பார்த்து எடுத்துக்கங்க. வாங்க. அட வாங்க. இல்ல மாறா, அந்த புறா பெட்டியை திறந்து விடுறா. ஆசைப்பட்ட புறான கொடுத்துடணும்ல. தம்பி வாங்க. ஒரு புறாவை தேடி இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்களே, வாங்க.
இதுல நான் வளர்த்தது வாங்கினது எல்லாம் இருக்கு. உங்க புறா இருக்கான்னு பார்த்து சொல்லுங்க. இருக்குங்க. எதுவும் சொல்லுங்க, எடுத்து கொடுத்துறேன். பாவம், புறா மேல உசிரியே வச்சிருப்பீங்க போல இருக்கு. ஆனா அந்த புறாவுக்கு என் மேல பிரியமே இல்லைங்களே. அப்படியா சொல்றீங்க? நான் வந்தது அதுக்கு பிடிக்கல போல இருக்கு. இல்லனா என்ன பார்த்த உடனே அது சந்தோஷப்பட்டிருக்குமே. அதுக்கு சந்தோஷத்தை விட சௌகரியம் தான் முக்கியம் போல இருக்கு. என்னைக்காவது இந்த சௌகரியங்கள் சலிச்சு போய் அதுவா என்ன தேடி வரும். அது வரைக்கும் அது இங்கே இருக்கட்டும். எடுத்துட்டு போலனாலும் பரவாயில்ல, அது எதுனாலும் காட்டுங்களேன். காட்டினா அது விசுவாசம் இல்லாத புறான்னு அது மேல உங்களுக்கு அன்பு குறைஞ்சிரும். அது நல்லா இருந்தா அதுவே எனக்கு போதும். ரொம்ப நன்றிங்க. நான் வரேன். போயிட்டு வாங்க தம்பி. பள்ளத்தரு பரமசிவன் சாவலுக்கும் ஓடக்கர விராசமாவே முத்தையா சாவலுக்கும் நம்ம ஊரு கோயில் திருவிழாவில பந்தயம் நடக்க போகுது. அடிச்சுக்காம பிடிச்சுக்காம இந்த வருஷமாவது கைய காலம் அடக்கிக்கிட்டு 50 பேரும் போட்டிய பாக்குறதுக்கு ஒத்தாசை பண்ணணும்னு ஊரு ஜனங்க சார்பில் கேட்டுக்கிறோம்ல. என் கோழி கொஞ்சம் விட்டுருந்தா இந்நேரம் குதிரையை எடுத்திருக்கும். ஊர் பேரையே கெடுக்க வந்திருக்கான். சேவல் வளர்க்கறானா சேவல். தம்பி இருந்து குடிச்சிட்டு பாப்பா. சொரணை இல்லாத ரசத்தை யாரியா குடிப்பா? என்னடா சொன்ன? கோழிதான் ஜெயிச்சிருச்சுல்ல. உன் மொண்டி குசும்பு இன்னும் போல பாத்தியா? நொண்டின்னு சொன்ன எனக்கு கெட்டவா ஒரு ஆமா. பாத்தியாடா இவனுக்கு நொண்டின்னு சொன்னா கோவம் வருமா? கொஞ்சம் கோபப்படுறா பாக்கலாம். ராஜா கொஞ்சம் கோபப்படுமா? கொஞ்சம் கோபப்படு. கொஞ்சம்ன்றா கோபப்படுறா. கோபப்படுறா மொண்டி கோபப்படுறானா? கோபப்படுறா.
தம்பி, நீங்க என் மகனை மட்டும் இல்ல, என் உசிரையே காப்பாத்திட்டீங்க, என் மருமகளோட மஞ்ச கைத்தையே காப்பாத்திட்டீங்க. உங்களுக்கு என்ன கைமாறு செய்ய போறேன்னே தெரியல. எதுக்கு இங்க பெரிய பேச்செல்லாம் பேசுறீங்க? நான் என் கடமையை தான் செஞ்சிருக்கேன். கடமையா? ஆமாங்க, நான் உயிரியே வச்சுட்டு இருந்த புறாவை இவரு காப்பாத்திட்டு இருக்காரு. அதுக்கு பதிலா இவருக்கு நான் உதவி செய்ய சந்தர்ப்பம் கிடைச்சது பாருங்க, அதுவே என்னுடைய அதிர்ஷ்டம். அப்ப நான் போயிட்டு வரேங்க. போறதா? பெட்டியை கொடுங்க தம்பி. தம்பி, 10 நாடு இல்ல, 10 வருஷமானாலும் நீங்க இங்கேயே இருக்கலாம். எங்க மாமா யாரும் சொன்னதில்ல, என்ன கூட அப்படி சொன்னதில்ல. நான் தான் வெக்கங்கட்டி வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கேன். அவர் அப்படி சொல்றாருன்னா பின்னால ஏதாவது விவகாரம் இருக்கும். இது உங்க வீடு மாதிரி, நாங்களும் உங்க உறவுக்காரவங்க மாதிரி. சங்கோச்சப்படாம இருக்கலாம். ஏன் தம்பி சிரிக்கிறீங்க? ஐயா, வார்த்தைகளை நம்பி நான் ஏமாந்து போனவன். மத்தவங்க எப்படியோ காத்தமுத்து, உங்க அப்பா சொன்னதுதான். என்னை கட்டிக்கிறேன்னு சொன்னாலே அவ வார்த்தையை விடவா? காத்தமுத்து, உனக்கு கல்யாணம் ஆகலையா? இல்லைங்க. ஏன்? அன்னத்தை நினைச்சேன் உள்ளத்தை கொடுத்து, என்னத்தை சொல்வேன் புரியல. அன்னத்தை நினைச்சேன் உள்ளத்தை கொடுத்து, என்னத்தை சொல்வேன் புரியல. சஞ்சலமோ கொஞ்சமில்ல, நெஞ்சத்தில ஈரமில்ல. சந்தன காத்தே நீயே சொல்லு, அன்னத்தை நினைச்சேன் உள்ளத்தை கொடுத்து, என்னத்தை சொல்வேன் புரியல. அன்பில எரிஞ்சது ஆனந்த விளக்கு, எப்படி அணைஞ்சது யார் சொல்வது? நித்தமும் மனசில நாம் போட்ட மாலை, இன்னொரு கையில ஏன் சேர்ந்தது? கன்னி பொண்ணு சொன்ன சொல்லு போனது காத்தோடு, நெஞ்சில இருப்பது எரியாத நெருப்பு, உண்மைய சொல்வது பெண்மானின் பொறுப்பு. அன்னத்தை நினைச்சேன் உள்ளத்தை கொடுத்து, என்னத்தை சொல்வேன் புரியல. சஞ்சலமோ கொஞ்சமில்ல, நெஞ்சத்தில ஈரமில்ல. சந்தன காத்தே நீயே சொல்லு. என்னம்மா அழுகுதுல, குழந்தைய தூக்க. சரி எடுமா, பாலு கழுகுது, செம்புல வச்சிருக்கேன், காய்ச்சி ஊத்து. சந்தன கிளியே செண்பக பூவே, கண்ணில ஏந்தா கலக்கமோ? பெண்ணனவே நீ வளர்ந்தா கண்ணீர் தேவைப்படும், கண்ணில நீர் வேணா கண்ணு. சந்தன கிளியே செண்பக பூவே, கண்ணில ஏந்தா கலக்கமோ?
அடுத்த வீட்டுல தைக்கணும் தொந்தரவு. அவன் தான் போனேன் விட்டு தொலைக்க வேண்டியதுதானே. எல்லாம் போயிடுவாருங்க. எப்பா அண்ணனுக்கு கை கால் வழங்கணும்னு காளியாத்தா கோயில்ல அண்ணியோட வேண்டுதல் இருக்கு இல்லையா, அதோட சேர்த்து அவருக்கும் வேண்டுதல் பண்ணலான்னு இருக்காரு. அதெல்லாம் முடிச்சிட்டு போயிடுவாரு. இவனுக்கு சேர்த்தா தலைவிதி. என்னமோ உங்க பங்குக்கு பாதகம் வந்த மாதிரி அப்படியே பதைக்கிறீங்களே. அதுக்கு இல்லடி, வந்த அன்னைக்கு அவன் பாட, எரிஞ்ச கட்சி எரியாத கட்சி மாதிரி போட்டிக்கு அழுகிற நம்ம புள்ளைய தூக்கிட்டு ஓ அண்ணி பாட, இப்படியே விட்டுக்கிட்டு இருந்தா இன்னைக்கு நாம பாட, நாளைக்கு உங்க ஒப்பா அத்தா பாட. யோசனை பண்ணி பாரு, நல்லாவா இருக்கும்? ஊர்ஜனங்க பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்குது இல்ல. சரி பாடுறதுதான் பாடுதுங்களே. நேத்து ராத்திரி அம்மா நிலா காயுதுன்னாவது பாடுதுங்களா? எப்ப பார்த்தாலும் மூதவிங்க வந்தாவன் வந்தாண்டி போனாவன் போனாண்டின்னு ஒப்பாரி பாட்டா பாடிக்கிட்டு இருக்குதுங்களே. சும்மா இருங்க, அவங்க கஷ்டம் அவங்களுக்கு. காத்தமுத்து தம்பி, எந்த சாமி கோயில்லையும் மனசுக்குள்ளார வேண்டிக்குவாங்க, வாய் விட்டு சொல்லிக்குவாங்க. ஆனா இந்த அம்மன் கிட்ட என்ன நினைக்கிறோமோ அதை ஒருத்தருக்கும் தெரியாம ஒரு காகிதத்துல எழுதி அந்த சூலத்துல கட்டினா நாம நினைச்சது நிறைவேறுங்கிறது எங்க ஊர் ஐதீகம். நீ எழுதி கட்டுப்பா. என்ன வேணும்னு நினைக்கிறியோ அது நிச்சயமா நடக்கும். சீக்கிரமா போய் குளிச்சுட்டு வாப்பா. உங்க கையால குங்குமத்தை எடுத்து அது நெத்தில வைங்கய்யா. அம்மா, இப்போ உன் மனசுல தெய்வம் மட்டும்தான் இருக்கணும். பாமா மருதாய், உன் மனசுல எது குறைன்னு படுதோ அத அங்க போய் நின்னு ஒருத்தருக்கும் தெரியாம இந்த கடுதாசில எழுதி 4 மடிச்சு கொண்டு வாம்மா. போம்மா. அம்மா, உன் குறை என்னன்னு உனக்கே தெரியும். அந்த குறைய நாங்க சொல்லி நீ எழுதக்கூடாதும்மா. நீயே போய் எழுதிக்கிட்டு வந்துரு. செத்து போகணும். யார் இது வேண்டுதல்? இவங்கதாங்க. எடுத்துக்கிட்டாயி அம்பாளை நினைச்சு கட்டு. இன்னொன்னு அங்க கொடுங்க தம்பி, வாங்கிக்கோங்க. எடுத்துக்க தம்பி. எனக்காக சுத்தமான மனசோட ஆத்தா கிட்ட வேண்டிக்கிட்டியோ அப்பயே எனக்கு கால் வந்துருச்சு தெரியுமா? எனக்கு கால் கை வணங்காம போனாலும் நீ தாங்கிக்க மாட்ட. நீ இருக்கிறப்ப எனக்கு தடி எதுக்கு புள்ள?
மருதாயி என்ன இந்த ராத்திரில பாவம் நடந்துடக்கூடாதுங்கிற பயத்துல வந்த. பாவமா? காத்தமுத்து, அந்த சூலத்துல நீ என்ன எழுதி கட்டின? நான் என்ன எழுதியிருப்பேன்னு நீ நினைக்கிற? மருதாயி எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும்னு எழுதினியா? அவ்வளவு பெருந்தன்மை எனக்கு இன்னும் வரல மருதாயி. அப்படின்னா நான் திரும்பவும் உனக்கு கிடைக்கணும்னு. அடுத்தவன் பொண்டாட்டி அபகரிக்கிற அளவுக்கு நான் இன்னும் அயோக்கியனாகல மருதாயி. அப்ப அந்த சூலத்துல என்னதான் எழுதி கட்டின காத்தமுத்து? நீ என்ன எழுதுனியோ அதத்தான் நான் எழுதினேன். செத்து போகணும்னு எழுதின. அதுல என்ன தப்பு மருதாயி? இப்ப என் ஆசையெல்லாம் என்ன தெரியுமா? உனக்கு முன்னாடி நான் செத்து போகணும். அப்படி நான் செத்து போயிட்டேன். மத்தவங்க முன்னாடி கண்ணீர் விடாட்டியோ உன் மனசுக்குள்ளேயாவது கண்ணீர் விடுதல்ல? இந்த காயப்பட்ட மனசுல வர கண்ணீரை விட வேறொரு கௌரவமான பொண்ணை பார்த்து கட்டிக்க காத்தமுத்து. என்ன பிடிக்கலன்னு சொல்லு, என் முகத்துல முழிக்காதன்னு சொல்லு, என்ன செத்து போன்னு சொல்லு, இன்னொருத்தைய கட்டிக்கன்னு சொல்லு. உனக்கு என்ன உரிமை இருக்கு? இப்ப நீ என்ன அடிச்சியே, உனக்கு என்ன உரிமை இருக்கு? இன்னும் உன் மனசுல இருக்கிற உரிமையில தான் அடிச்சேன். மருதாயி, நான் உன் மனசுல இல்ல இல்லன்னு சொல்லு. இந்த இடத்தை விட்டு இல்ல, இந்த உலகத்தை விட்டே போயிடுறேன். சொல்லுமா, சொல்லு மருதாயி. நான் இந்த வீட்டுல இன்னும் இருக்கிறதுக்கு காரணமே நான் உன் மனசுல இருக்கேனா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறேன். சொல்லு மருதாயி. என்ன புள்ள பாக்குற? வேணான்னு வீசி எறிஞ்சதை ஒண்ணு சேர்த்துட்டு இருக்கேன்னு பாக்குறியா? கடைசி வரைக்கும் இதான் என் கூட வரும் போல இருக்கு. ஏன்ட்ட வாமர்தாயே? டேய் கூட்டாளி, எனக்கு கைக்கு கையாவும் காலுக்கு காலாவும் இருந்தா ஒன்ன நான் தூக்கி அனுப்பிச்சிட்டேன்ல. என்ன மன்னிச்சிடுறா, என்ன மன்னிச்சிரே. ஏட்டா பாரு அலிபாபா கொகை மாதிரி. என்னது, வீட்டுக்குள்ள ஒருத்தரையும் காணோம், வாசல்ல செருப்பையும் காணோம். அறுவடை தான் முடிஞ்சு போச்சே, இன்னும் எங்க அலையுதுங்க? ஒருவேளை பின்கட்டில இருப்பாங்களோ? பசிக்குது. ஏண்டி தூங்கு மூஞ்சி, உன் புருஷன் வந்திருக்கேன்டி. எங்க போயிட்டாங்க? அது யாருது பாத்ரூம்ல குளிக்கிறது? தூங்கு மூஞ்சா? அவ கூட குளிக்கிறாளா? ஆச்சரியமா இருக்கு. இன்னைக்காவது அவ குளிக்கிறத பாத்துருவோம். இப்ப நான் உன்னை தொட போறேன். இப்ப நான் உன்னை தொட போறேன். தொடமாட்டேன்னு தொட்டிக்க மாதிரிதான். இப்ப உன்னோட கருத்து எங்க போச்சு? Mama!
மருதாயி இல்லையா? நீ எல்லாம் ஒரு மனுஷன். அக்கிரமத்துக்கு ஒரு வரம்பு உண்டு, அநியாயத்துக்கு ஒரு எல்லை உண்டு. ஐயோ, அந்த மனுஷன் வேற வராரு போல் இருக்கே. அத்தை, இங்க நடந்ததை பத்தி மாமன் கிட்ட சொன்னேன், உன் பொண்ண வாழா வெட்டி ஆக்கிடுவேன். அப்புறம் உன் இஷ்டம். ஏமா அழுகுற? ஏமா அழுகுற? என்ன நடந்துச்சு? சொல்லுமா, சொல்லுமா. நிறுத்தடி, நீலி வேஷம் போடாத. அந்த கழுத முண்டை சொல்றதை நம்பாத மாமா. தோட்டத்துக்கு போயிட்டு சாப்பிடலான்னு வந்தா என் கையை பிடிச்சி இழுத்துட்டா மாமா. இல்ல மாமா, இல்ல. அவர் சொல்றத நம்பாதீங்க. இல்ல மாமா, இல்ல. ஆண்டவன் மேல சத்தியமா சொல்றேன் மாமா. சரியில்லாத மாப்பிள்ளைக்கு என்ன கட்டி வச்சுட்டாங்க. சந்தோஷத்தை கொடுங்கன்னு என் கையை ரெண்டையும் பிடிச்சி இழுத்தா மாமா. நான் அப்படியே ஆடி போயிட்டேன். மாமா உன்னை மரும மாதிரியா நடத்துறாரு, மக மாதிரிதான் நடத்துறாரு. வயிறை நிரப்பிக்கிட்டு வாயை மூடிக்கிட்டு இருந்தேன். அதுக்கு அவ சொல்றான் மாமா, வயிற்றுக்கு சோறு மட்டும் இருந்தா போதுமா, உடம்புக்கு சோழனு கேட்கிறான் மாமா. மாமா, என் மேல நம்பிக்கை இல்லைன்னா நீங்க தொட்டு தாலி கட்டின பொண்டாட்டி பக்கத்துல நிக்கிறாங்க, அவங்களே கேளுங்க. அத்தை, நடந்ததை சொல்லுங்க. ஆமாங்க. இல்ல மாமா, இல்ல. அவங்க போய் சொல்றாங்க. என்ன நம்புங்க மாமா, நம்புங்க மாமா. மருதாயி, மருதாயி, மருதாயி. பொண்ணு வாழ்க்கை போயிடுன்னு போய் சொல்றாங்க. நான் அப்படிப்பட்டவன் இல்ல. என்ன நம்புங்க மாமா, நம்புங்க மாமா. வேணும் அவரை கேளுங்க. எனக்கு எனக்கு நீங்களாவது சொல்லுங்க. அவர்கிட்ட சொல்லுங்க, சொல்லுங்க, சொல்லுங்க. சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க. ஐயோ, சொல்லுங்க. ஐயா, என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க ஐயா. நீங்க பார்த்ததா இந்த பொண்ணு சொல்றா. நீங்க மௌனமா இருக்கீங்களே, நான் கேட்கிறேன் இல்ல. அப்படின்னா உங்க சின்னம்மா சொன்ன மாதிரி, உங்க மச்சன சொன்ன மாதிரி இவ அந்த கேவலத்தை என் வாயால சொல்ல விருப்பம் இல்ல. இவளை அந்த வீட்டை விட்டு வெளியில் அனுப்புங்க.
மருதாயி, இப்ப நீ என்ன முடிவுக்கு வந்திருக்க? அழுக்கப்பட்டவங்கிற அவமானத்தோட உன் மாமனார் சொன்ன மாதிரி நீ பிறந்த ஊருக்கு போறியா, இல்ல அக்னி பிரவேசம் பண்ணி நீ உத்தமீன்னு நிரூபிக்க நான் யாருக்காக நிரூபிக்கணும் காத்தமுத்து? என் புருஷனே தன் கண்ணால பார்த்தத இல்லன்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் யாருக்காக நிரூபிக்கணும் காத்தமுத்து? எதுக்காக நெருப்பு குளிக்கணும்? என் புருஷனே என்ன இன்னும் அவனை புருஷனா வேற நினைச்சிட்டு இருக்கியா? மருதாயி, நான் நினைச்சேனா உன்னை ஒழுக்கம் கட்டவன்னு சொன்ன அத்தனை பேர் வாயாலையும் உத்தமின்னு சொல்ல வைக்க முடியும். ஆனா நான் யாருன்னு சொல்லுவேன்? உன் மேல உண்ட புது கரையை துடைக்க போய் நம்ம பழைய கதை தெரிஞ்சிடுமோன்னு தான் பயப்படுறேன். தெரிஞ்சா பரவாயில்ல, நீ இப்ப சொல்லு மருதாயி. அவங்க அத்தனை பெரிய வெட்டி பொணமா சாட்சி உன் காலடியில கிடத்துறேன். காத்தமுத்து, என் மேல ஆசைப்பட்டதுக்காக நான் உன் மனச கொன்னது போதாதா? எனக்காக நீ இவ்வளவு பேரை கொல்லணும்? என்ன கொண்டுடு காத்தமுத்து. மருதாயி, இந்த பிராய்ச்சித்தத்தை உன்னை கொண்டுதான் திட்டுக்கணும். ஏன் நான் உன்னை வாழ வச்சு திட்டுக்க கூடாதா? ஊரு ரெண்டு பட்டா கூத்தாடிக்க கொண்டாட்டம்பாங்க. அத மாதிரி உன்னோட குடும்பத்துல உண்டான குழப்பத்தை வச்சுக்கிட்டு நான் குளிர்காரத நினைக்காத. இப்போ நீயும் அனாத, நானும் அனாத. ஊர் வளத்துக்கு பயந்து என்னோட சேர்ந்து வாழ பிடிக்கலன்னா சொல்லு. கண்ணு கெட்டா தொலை போய் நம்ம ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சா செத்துடும். என்ன சொல்ற? விடிய காத்தால ரயிலுக்கு நான் டிக்கெட் எடுத்து ரயில்வே ஸ்டேஷன்ல காத்துட்டு இருக்கேன். நீ வர்றதா இருந்தா நாம ரெண்டு பேரும் அந்த ரயில்ல போலாம். இல்லனா அந்த ரயில் மருதாயி, என்ன பாக்குறதுக்கு எனக்கே வெறுப்பா இருக்கு. உனக்கு இருக்காதா? இந்த பிள்ளை வழியில பூச்சி போட்டு கடிச்சிடும், பாத்து போ. உன்னை பிறந்த வீட்டுக்கு போக சொல்லல, உனக்கு பிடிச்ச இடத்துக்கு தான் போக சொல்றேன். கண்டவங்க கண்ணில் படுறதுக்கு முன்னால உனக்காக காத்திருக்கிற அந்த பிள்ளையோட மருதாயி சந்தோஷமா குடும்பம் நடத்து. என்ன பிள்ளை அப்படி பாக்குற? எனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்னா, தெரிஞ்சதுனாலதான் உங்க ரெண்டு பேரும் எப்படியாவது சேர்த்து வைக்கணுன்றதுக்காக நடக்காத ஒண்ணு நடந்ததா போய் சொன்னேன். உன்னை நான் கவுர்தியா அந்த வீட்டை விட்டு அனுப்பி வைக்கணும். ஆனா கப்ப பழைய மனுஷன், அவனுக்கு மனசை விட மாங்கல்யம் தான் முக்கியம்னு நினைக்கிறவன். நீ ஏன் இந்த வீட்டை விட்டு போக மாட்ட? அவங்களாவது உன்னை அனுப்பிட்டுமேனு தான் அப்படி ஒரு பொய்ய சொன்னேன். அந்த நேரத்துல அதை தவிர எனக்கு வேற வழி தெரியல. சத்தியமா நான் சொன்னது தப்பு தான். என்ன மன்னிச்சிரு மருதாயி. நான் சின்ன பிள்ளையா இருந்தப்பவே எங்க ஆத்தா செத்து போச்சு. அப்பெல்லாம் எனக்கு அழுகையே வரல மருதாயே. ஆனா நீ என்னை விட்டு பிரிஞ்சு போறத நினைச்சாதான் பரவாயில்ல பிள்ளை. எங்க அப்பா உசுரோடு இருக்க வரைக்கும் பாசத்தினால இல்லைனாலும் பயத்திலாவது அந்த கிழவன் கட்டையை போட்டுருச்சுன்னா தான் எல்லாரும் ஒட்டு மொத்தமா சேர்ந்துக்குவாங்க, என்ன அனாதாக்கிப்படுவாங்க. அப்படி கெட்டு வந்து ஒரு வீடு தேடி வந்தேன்னா பழைய பந்தத்தை தேடி வந்தேன் நினைச்சுக்காத புள்ள. பாசத்தோட மட்டும்தான் பார்க்க வந்தேன் நினைச்சுக்க. பொண்ணு அவன் பொல்லாது பாங்க.
உன் பாவத்துக்கு நான் ஆளாயிட்டேன். என்ன மன்னிச்சுக்க மருதாயி. இல்ல தாயி, நீ எல்லாம் ஒரு மனுஷனாயா? என் கண்ணியத்தோட உனக்கு எப்படியா மனசு வந்தது? இந்த தாலி என் கழுத்துல இருக்கணுங்கிறதுக்காக தானே எங்க அம்மா போய் சொன்னா. இந்த தாலியோட நான் கம்மநாட்டியா வாழ்ந்து காட்டுறேன். போயா வெளிய, போயா போயிடியாங்கிற. உன்னை நான் போடான்னு சொல்றதுக்கு முன்னால மரியாதையா இந்த இடத்தை விட்டு போயிடியா, போயிடியா, போயா, போயா, போயா. ஒரே சமயத்துல 2 சுமங்கலிகளை சூறையாடிட்டீங்களே மாப்பிள்ள. போயிட்டு வாங்க மாமா. மருதாயி, எங்க நீ வராம பிடியோன்னு பயந்துட்டு இருந்தேன். பாபா, வண்டிக்கு நேரமாச்சு. உன்னோட வரத்துக்காக இங்க வரல, வரப்போறது இல்லைன்னு சொல்றதுக்காகத்தான் வந்த. கையில இருக்கிற இந்த விளக்கு என்ன பூச்சி போட்டு கடிச்சிடக் கூடாதுன்னு என் புருஷனே கொடுத்து விட்டது. பொண்டாட்டிய பிறந்த வீட்டுக்கு அனுப்புறதே கேவலன்னு நினைக்கிறேன் இந்த உலகத்துல. புடிச்சவனோட போய் சந்தோஷமா வாழன்னு அனுப்புறாருனா அவர் மனுஷனா காத்தமுத்து, அவர் தெய்வம். என் தெய்வத்தை விட்டுட்டு நான் உன்னோட வரணுங்கிறியா? ஆண்டவ அவர் உடம்பத்தான் ஊனப்படுத்தினாரு, நான் அவர் மனசையும் ஊனப்படுத்தணுமா காத்தமுத்து? அப்படி ஊனப்படுத்திட்டு நான் உன்னோட ஓடி வந்தா உனக்கோ எனக்கோ கிடைக்க போறது உடம்பு சுகம் தானே. இந்த அல்ப ஆயுசு பூரா அவமானப்படணுமா? நீ சந்தோஷமா இருக்கணும்னு தான் என்னோட உன்னை கூப்பிட்டேன். உன் சந்தோஷம் உன் புருஷனோட வாழ்க்கை நடத்துறதுல தான் நான் உன் வாழ்க்கையிலேயே குறுக்க நிற்க மாட்டேன். என்ன இருந்தாலும் எங்க மண்ணுல பிறந்த பொண்ணு இல்ல நீ. நான் தான் உன் மனசை காயப்படுத்திட்டு என்ன மன்னிச்சுக்க. ஏன் காத்தமுத்து அழகுற? ஒண்ணுமில்ல, குடிக்கிற தண்ணிக்கே கூப்பாடு போடுற இந்த ஊர்ல என் கண்ணு முன்னால ஒரு கங்கையை பாக்குறேங்கிற சந்தோஷம் தான். எங்க இருந்தாலும் என் மாதிரிதான் நல்லா இருக்கணும், அதை கேட்டு நான் சந்தோஷப்படணும். நீ நல்லா இருக்கணும் மருதாயி. கங்கை வற்றவில்லையே, எங்கள் தர்மம் இங்கு மாறவில்லையே, எல்லை மீறவில்லையே.
வட்டமிட்டது தியாகங்களில் தீபங்களே தெய்வங்களே வாழ்க சீதையினம் மீதி உள்ளது கற்பாலே இன்னும் இங்கு நீதி உள்ளது வாழும் நெஞ்சங்களே இவர் வாழ வாழ்த்துங்களே காதல் என்னும் யாகம் செய்தாள் தன்னை இவள் தியாகம் செய்தாள் நெஞ்சை தொடும் நியாயம் செய்தாள் வாழும் நெஞ்சங்களே இவன் வாழ வாழ்த்துங்களே